गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरु साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। वन्दे गुरूणां चरणारविन्दे सन्दर्शित स्वात्मसुखावबोधे निःश्रेयसे जाङ्गलिकायमाने संसारहालाहलमोघशान्त्यै योगेन चित्तस्य पदेन वाचां मलं शरीरस्य च वैद्यकेन योपाकरोत्तं प्रवरं मुनीनां पतञ्जलिं प्राञ्जलिरानतोऽस्मि। आबाहुपुरुषाकारं शङ्खचक्रासिधारिणं सहस्रशिरसं श्वेतं प्रणमामि पतञ्जलिं। यस्त्यक्त्वा रूपमाद्यं प्रभवति जगतो अनेकदानुग्रहाय प्रक्षीणक्लेशराशिर्विषमविषधरो अनेकवक्त्रसुभोगी सर्वज्ञानप्रसूतिर्भुजगपरिकरः प्रीतये यस्य नित्यं देवो हीशः स वो व्यात्सितविमलतनुः योगदो योगयुक्तः ॐ अथ योगानुशासनम्। நமஸ்காரம். நம்ம பார்த்துட்டு இருக்கிறது யோக சூத்திரத்துல வியாச பாஷ்யம் பார்த்துட்டு இருக்கோம். 2வது பாதம் சாதனா பாதம். சாதனா பாதத்துல நேத்து என்ன பார்த்துருக்கோம்? 30வது சூத்திரம் பார்த்துருக்கோம். இப்ப போயிட்டு இருக்க பிரகரணம் எது பத்தி அப்படின்னா அஷ்டாங்க யோகத்தை பத்தின பிரகரணம் போயிட்டு இருக்கு. நல்லா புரிச்சுக்கணும். அஷ்டாங்க யோகம் எதுக்கு அப்படின்னா பியூரிஃபிகேஷன் கர்மா, பரிகர்மான்னு பேர். அஷ்டாங்க யோகம் என்ன பண்ணுது? பரிகர்மா. எது வரைக்கும் சாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா சமாதி வரைக்கும் இருக்கிறது எல்லாமே பரிகர்மா தான். பரிகர்மான அர்த்தம் சுத்திகரணம் பண்ணக்கூடியது. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த சுத்திகரணம் எது வரைக்கும் நடக்கும்? அந்நியதாக்கியாத்தி வரைக்கும் சுத்திகரணம் நடந்தாதான் நம்ம தானா நிற்க முடியும், ஞானம் கிடைக்கும். அப்போ எல்லா அஷ்டாங்க யோகத்தோட யாராவது எங்கேயாவது கேட்பாங்க, வேதாந்தம் படிக்கிறவங்க எதுக்காக அனுஷ்டானம் பண்ணணும், யோகத்தை பண்ணணும் அப்படின்னு யாராவது கேட்டாங்கன்னா தெளிவா சொல்லுங்க. சாதன சதுஷ்டயத்தை பூரணமா அடையிறதுக்காக. சாதன சதுஷ்டயம் அடைஞ்சவனுக்கு தான் நிஷ்டை கை கூடும். விவேகச்சுடாமணியில பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான ஸ்லோகம் சங்கரர் சொல்றார். ஏசு சத்ஸ்வேவ சந்நிஷ்டா யதபாவேன சித்தியதி. எது இருந்தால் ஏசு சத்ஸ்வேவ, எது இருந்தால் மட்டுமே நிஷ்டையானது கிடைக்குமோ, எது இல்லை என்றால் நிஷ்டை கிடைக்காதோ. சாதனானி சத்வாரி கதிதானி மனிஷிபிகி. அந்த சாதனங்கள் 4 என்று ரிஷிமார்கள் கூறுகின்றார்கள் அப்படின்னு இருக்கு. அப்போ சாதன சதுஷ்டயம் பூர்த்தி ஆகாம நம்ம என்னதான் ஞானம் படிச்சாலும் பலன் கொடுக்குமான்னு கேட்டீங்கன்னா பலன் கொடுக்க. அப்ப சாதன சதுஷ்டயம் அடையிறதுக்காக இப்போ சாஸ்திரம் படிச்சவங்களும் கூட என்ன பண்ணுவோம்? பிருகதாரண்யத்தை சொல்லுது, படிச்சு முடிச்சாச்சா? ஆமா படிச்சு முடிச்சாச்சு. சிரவணம் பண்ணியாச்சா? பண்ணியாச்சு. ஆனாலும் பார்த்தீங்கன்னா பலன் எடுக்கலையே, நான் எனக்கு சரியா ஆகலையே, அனுபூதி ஆகலையே அப்படின்னா இன்னும் பரம திருப்தி வரமாட்டேங்குது அப்படின்னு கேட்டா சாதன சதுஷ்டயத்துல கம்மி இருக்கு. அப்ப அதனால நீ என்ன பண்ண, சாதன சதுஷ்டயத்தை அதிகப்படுத்திக்கிட்டே பண்ணு. அந்த சாதன சதுஷ்டயத்தை அதிகப்படுத்துறதுக்கு முக்கியமான சாதனம் என்ன அப்படின்னும் ஓங்காரத்தை பார்த்தீங்கன்னா தியானம் பண்ணிக்கிட்டு பேசாம சாதன சதுஷ்டயத்தை அதிகப்படுத்து. சாதன சதுஷ்டயத்தை அதிகப்படுத்துறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த அஷ்டாங்க யோகம் தான் சாதனம். அப்ப அஷ்டாங்க யோகம் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா மனசோட சஞ்சலத்தை எல்லாத்தையும் நிவர்த்தி பண்றதுக்காக தான் இந்த அஷ்டாங்க யோகம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதனால்தான் அசுத்தி க்ஷயே அப்படின்னு சொல்லப்படுது. அஷ்டாங்க யோகானுஷ்டானாத், அஷ்டாங்க யோகானுஷ்டானாத் அசுத்தி க்ஷயே. அசுத்தி க்ஷயமாகும் போது என்ன ஆகும்? ஞான தீப்தி. ஞானம் பார்த்தீங்கன்னா நல்லா பிரகாசிக்கும். நல்லா பிரகாசிச்சுன்னா சத்துவகுணம் நல்ல மேல வந்துச்சு அப்படின்னா நான்றது பார்த்தீங்கன்னா தத்துவம் நல்ல முறையில பிரகாசிக்கும். விவேக கியாத்தே. ரொம்ப நல்லா புரிஞ்சுக்கணும். என்னன்னு கேட்டீங்கன்னா விவேக கியாத்தின்னு சொல்லக்கூடிய விவேக தரிசனம் வரைக்கும் தான் யோகம் வரும். அப்ப யோகம் பார்த்தீங்கன்னா அந்நியதா கியாத்தி பரியந்தம் உங்களுக்கு யோகத்து சகாயம் தேவை. அந்நியதா கியாத்தினா நான் வேற இது வேறன்னு தெரிஞ்சு பார்த்து அதுக்கப்புறம் அந்த பார்க்கிறதையும் விட்டுட்டு தானா நிற்கும் போது சொரூப அனுபூதி.
அப்ப சொரூப அனுபூதிக்கு முந்தின க்ஷணம் வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன வேணும்? இந்த அஷ்டாங்க யோகத்தோட பிரயோகம் தேவைப்படுது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த அஷ்டாங்க யோகத்தில் முதல் 8 அங்கங்கள்ல முதல் அங்கம் யமம்னு பார்த்தோம். யமத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று சூத்திரங்களில் வந்து பார்த்தீங்கன்னா லட்சணம் பார்த்து முடிச்சிருக்கோம். யமத்தில் வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா என்னது? முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா அஹிம்சா, 2வது சத்தியம், 3வது வந்து பார்த்தீங்கன்னா அபரிக்கிரகம், 3வது அபரிக்கிரகமா அஸ்தேயம். அஸ்தேயம் கிரமத்தை வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே கிரமம் தாண்டக்கூடாது, அந்த ஆர்டரை வந்து பார்த்தீங்கன்னா தாண்டக்கூடாது. அஸ்தேயம், அதுக்கப்புறம் பிரம்மச்சரியம், அதுக்கப்புறம் தான் அபரிக்கிரகம். இந்திரிய இந்த ஜீவராசிகளை எதையுமே ஹர்ட் பண்ணாம இருக்கு, காயா வாச்சா மனசா 3த்தினாலையும் ஹர்ட் பண்ணாம இருக்கிறதுக்கு அதுக்கு பேர் தான் அஹிம்சா. சத்தியம்ன்றதுக்கு அர்த்தம் யதார்த்த கதனம், உள்ளதை உள்ளபடி மற்றவங்க மனசு புண்படாம யாருக்கும் துக்கம் விளைவிக்காம நம்ம எதை சத்தியத்தை பேசுகிறோமோ அதுதான் சத்தியம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அஸ்தேயம்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா இன்னொருத்தரோட பொருளை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உரிமை இல்லாத வஸ்துக்களை வந்து அபகரணம் பண்ணாமல் இருக்கிறதுக்கு பேர் அஸ்தேயம். அதே மாதிரி அஸ்தேயத்துக்கு அப்புறம் பிரம்மச்சரியம் வந்து பார்த்தீங்கன்னா பிரம்மச்சரியம்ன்றதுக்கு அர்த்தம் தெரியும், குஹ்ய இந்திரியங்களை ரட்சணம் பண்ணுறது, பாதுகாக்கிறது, பலகீனப்படாமல். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அபரிக்கிரகம்ன்றதுக்கு அர்த்தம் தோஷ தரிசனம் பண்ணுறது. ஐயோ நான் எவ்வளோ வஸ்துக்களை வச்சுருக்கணும் எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ண வேண்டியிருக்கு, ரட்சணம் பண்ண பாதுகாக்க வேண்டியிருக்கு, சம்பாதிக்கிறோம், பாதுகாக்கிறோம், ஜீவனம் ஃபுல்லாக அந்த பாதுகாக்கிற மெயின்டெனன்ஸ்லேயே போயிட்டுருக்கு. இப்போ எனக்கு என்ன தெரியுதுன்னா ஒரு சின்ன கூடு மாதிரி இருந்தால் போதும், எல்லாத்தையும் தூக்கி போட்டு ஓரமாக போய் ஒரு சின்னோடு படுக்கிறதுக்கு மட்டும். நான் உத்தரகாசியில் ஒரு இடத்துல இருந்தேன். உத்தரகாசியில் வந்து சின்மயானந்த மிஷன் அப்படின்னு இருக்குது, சின்மயானந்த சுவாமி இருந்த இடம். அதுக்கு கீழே வந்து ஒரு சோமாசிரம்னு ஒன்று இருக்குது. இப்போ இல்லை, தப்போவன் மகராஜ் எடுத்தது. தப்போவன் மகராஜுக்கு கீழே குட்டியா, அவரோட குட்டியாக்கு கீழ் குட்டியா நான் இருந்தது. அது பார்த்தீங்க அப்படின்னா வின்டர் சீசனுக்காகவே அந்த குட்டியாக வச்சுருப்பாங்க. எப்படி இருக்குன்னா விண்டோ இருக்குல்ல, விண்டோ சைஸ் தான் டோர். உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா குனிஞ்சு புகுந்து தான் போகணும். ஆக்சுவலாக சின்ன விண்டோ, 3 அடிக்கு 4 அடி தான் விண்டோ. அந்த 3 அடிக்கு 4 அடி விண்டோவில் தான் வந்து பார்த்தீங்கன்னா வாசலே தான் மண்ணில் வந்து பார்த்தீங்கன்னா பூசுனது. வீடு வந்து மண்ணிலேயே பூசி இருக்கும். உள்பக்கம் போய் உட்கார்ந்தனா கரெக்டாக ஒரு படுக்கை இருக்கும், உட்கார்ந்து ஜபம் பண்ணுறதுக்கு, தியானம் பண்ணுறதுக்கு, படிக்கிறதுக்கு ஒரு இடம். இவ்வளோதான், ரொம்ப சின்னது. ஒரு 8க்கு 6 அது மாதிரி தான் இருக்கும் ரூமோட சைஸ். அருமையாக இருக்குங்க. ஹைட் ரொம்ப அதிகம் ஹைட் இருக்காது, ஃபேன் இருக்காது, ஃபேன் தேவை இருக்காது. அந்த வாசலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாசலில் படி மாதிரி இருக்கும், அதில் உட்காந்துட்டு நான் பார்த்தா கங்கா தெரியும் வெளியில். ஒரு வஸ்துக்குள்ளே என்கிட்ட இருக்காது. என்கிட்ட இருந்தது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாண்டூக்கிய உபனிஷத்து ஒரு புக்கு இருந்துச்சு, ஒரு நோட் புக் இருந்துச்சு, அப்புறம் ஒரு பிக்ஷை பாத்திரம் மட்டும் இருந்துச்சு. அதுவும் பிக்ஷை வாங்கினா சாப்பிட்டு திரும்ப வாஷ் பண்ணி அதை வச்சிடலாம், அவ்வளோதான். ஒரு சின்ன வாட்டர் கேன் வச்சுருப்பேன் தண்ணிக்கு, அப்புறம் ஒரு கிளாஸ் இருந்துச்சு, இவ்வளோதான். வேறு எதுவுமே ஐட்டமே இல்லை, வேறு எந்த ஐட்டம் இல்லை. அப்போ மெயின்டெனன்ஸ் என்னது? ஜீரோ மெயின்டெனன்ஸ். ஜீரோ மெயின்டெனன்ஸ் அப்படின்றதுனால வந்து பார்த்தீங்கன்னா ஆனந்தமும் ஆனந்தம். ஃபுல் டைம் வந்து பார்த்தீங்கன்னா மாண்டூக்கியத்தை படிச்சுக்கிட்டு பேசாமல் ஜபத்தை பண்ணிக்கிட்டு ஆனந்தமாக இருப்போம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கிளாஸ் எடுக்கிறதுனால ஐயோ இந்த மானிட்டரை துடைக்க வேண்டியிருக்குங்க. டெய்லி நாதபிரம்ம வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு எரிச்சல் வரும், டெய்லி தொடச்சிக்கிட்டே இருக்காரு. ஐயோ இந்த சனியனெல்லாம் தொலைச்சாதான் நல்லா இருக்கும் அப்படின்னு தோணும். டெய்லி குளிக்க வேண்டியிருக்கு, ஐயோ பெரிய ப்ராப்ளம் இல்லை, குளிக்க வேண்டியிருக்கு, ப்ரஷ் பண்ண வேண்டியிருக்கு, ஸோ எல்லாத்தையும் பண்ண வேண்டியிருக்கு, மெயின்டெனன்ஸ். அப்போ தோஷ தரிசனம் பண்ணி 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 ஐயோ இதை வந்து பாதுகாக்க வேண்டியிருக்கே, இதை சம்பாதிக்க வேண்டியிருக்கு, மெயின்டெனன்ஸ் பண்ண வேண்டியிருக்கே அப்படின்னு தோஷம் பண்ணி 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 எந்த வஸ்துக்களையும் வந்து பார்த்தீங்கன்னா வாங்காமல் இருக்கிறது. யாராவது கேட்டாங்கன்னா சாமி ஏதாவது வேணுமா? ஒன்றும் வேணாங்க, நிம்மதியாக விடுங்க போதும், இருக்கிற வஸ்துவே தூக்கி போடணும் அப்படின்னு வந்து தோன்ற மாதிரி தோஷ தரிசனம் பண்ணுறது. பண்ணி பண்ணி எந்த விஷயத்தையும் ஸ்வீகாரம் பண்ணாமல் இருக்கிறதுக்கு பேர் அபரிக்கிரகம்னு பேர். பரிக்கிரகம்னா எடுத்துக்கிறது, ஸ்வீகாரம் பண்ணுறது, வாங்கிறது, பொருளெல்லாம் வாங்கி வாங்கி குவிக்கிறது. நிறைய பேருக்கு என்னோட சாமி ஒருத்தர் இருந்தார், அவர் பார்த்தீங்க அப்படின்னா ஈவினிங் ஆனால் அப்படியே போவார். எங்கெங்கே போகிறீங்க அப்படின்னா சும்மா அப்படியே மார்க்கெட்டு போகலாம், என்ன வாங்க போகிறீங்க, எதையாவது வாங்கிட்டு வருவோம் அப்படின்வார். எதையாவது வாங்கிட்டு வருமா, என்ன நடக்க விட்டுருவார். கிலோமீட்டர் கணக்காக வந்து பார்த்தீங்கன்னா விண்டோ ஷாப்பிங் பண்ணிகிட்டே போகிறது. இவருக்கு தேவையே இருக்காது, ஒவ்வொரு கடையாக ஏறி ஏறி இது என்ன விலை, அது என்ன விலை அப்படின்னு கேட்குறது. இவ்வளோ கொடுப்பீங்களா, அவன் 500 ரூபாய் சொன்னான்னா 100 ரூபாய்க்கு கொடுப்பீங்களான்னு கேட்குறது, கொடுக்க மாட்டான்ல, அப்படியே வந்துடுறாரு. இதே மாதிரி ஒவ்வொரு கடையாக ஏறி ஏறி இறங்கி எல்லாத்தையும் நான் நினைப்பேன் இவர் என்ன பண்ண போகிறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா இதான் பொழுதுபோக்கே நிறைய பேருக்கு.
அதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வஸ்துக்கள், நல்ல வஸ்துக்களாக கொண்டு வந்து ரூம் ஃபுல்லாக அடைச்சி, அவர் வீடு ஃபுல்லாக ஐட்டங்களாக இருக்கும். என்னைக்காவது பிரயோகப்படுத்த முடியுமான்னு கேட்டால் ஒரு நாளும் பிரயோகம் இல்லை. நிறைய புக்ஸை வாங்குவார், படிக்கவே மாட்டார். புக்ஸை வாங்குவார், ஆனால் படிக்கவே மாட்டார், யாருக்கும் கொடுக்கவும் மாட்டார். அப்போ எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கு நிறைய வஸ்துக்களை சேர்க்கறது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹேபிட் ஆகிருக்கு நிறைய பேருக்கு. அதனால் வந்து என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, டைம் வந்து பார்த்தீங்கன்னா அதை மெயின்டைன் பண்ணுறதுலே டைம் போயிடும். அப்போ யோக சாதனத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பண்ண முடியாது. அதனால் வஸ்துக்களை ரொம்ப கம்மியாக வச்சுக்கணும், அது ரொம்ப முக்கியமானது. அப்பரிக்கிரகா. ஏன் சுவாமி அதை சொல்கிறீங்க, திரும்ப அழுத்தி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, விவேக சூடாமணியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஸ்லோகம் ஒன்று இருக்கு. யோகஸ்ய பிரதமம் துவாரம் வாங் நிரோதோ அபரிக்கிரகன்னு போட்டிருக்கு. முக்கியமான சொல்லுது, யோகத்தோட பிரதமம் துவாரம் எதுப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா, வாக்கை வந்து நிரோதம் பண்ணுறது, நல்லதை மட்டும்தான் பேசுறது, வேதாந்தம் மட்டும்தான் பேசுறது, ஈஸ்வரனை பற்றி மட்டும்தான் பேசுறது. வேற இந்த லௌகிகமாக வந்து காசிப் வந்து பண்ணுறது இல்லவே இல்லை. உலகத்தை பற்றி எந்த பேச்சும் இல்லை. அதான் மௌனம் முதல்ல. அதுக்கப்புறம் போக போக அதையும் விட்டு 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 கடைசியில் யோகத்துக்கு போகும்போது, நிதித்தியாசனத்துக்கு போகும்போது என்ன பண்ணுறது, எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணுறது, மௌனியாக ஆகிறது. அது கூட வந்து என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா அபரிக்கிரகம். இதான் இப்போ இங்கே சொல்லுதில்ல அபரிக்கிரகம். இந்த 5வது யமத்தில் 5வதாக சொல்லக்கூடிய அபரிக்கிரகம் யோகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா முதல் துவாரமாக வச்சிருக்கு. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஜீவனத்தில் மெயின்டெனன்ஸ் பண்ணுறதுக்காகவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா யோக சாதனையில் வந்து நழுவினவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதனால வந்து அபரிக்கிரகம், வாங் நிரோதோ அபரிக்கிரகம், இதுதான் யோகத்தோட பிரதமம் துவாரம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆயிடுச்சா? இதுக்கு இந்த 5 சொன்னதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த சூத்திரம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான சூத்திரம் 31வது வருது. தே து ஆச்சாரியர் ஆரம்பிக்கிறார். அவைகளோ எனில், ஆனால் அவைகள், தூ தே ஆனால் அவைகள். இந்த யமம்னு சொல்லக்கூடிய அந்த 5 விஷயங்களும் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சுவாமி பண்ணணும் அப்படின்னு கேட்கும்போது ஆச்சாரியர் ஆரம்பிக்கிறார் 31வது சூத்திரம். ஜாதி தேச கால சமயானவச்சின்னாஹ சார்வபௌமா மகாவ்ரதம். ஜாதி தேச கால சமயானவச்சின்னாஹ சார்வபௌமா மகாவ்ரதம். ஆச்சாரியர் சொல்றார், ஜாதி தேச கால சமய. நீங்க தமிழ்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்தது சமயான்னு இருக்கா, சமயான வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் சமயன்னு மட்டும் வச்சுங்க. சம்ஸ்கிருதத்தில் இருக்கிறதையும் தமிழில் இருக்கிறதையும் ரெண்டுத்தையும் அடிச்சிருங்க. சமய ஜாதி தேச கால சமய. பதார்த்தத்தில் வந்து பார்த்தீங்கன்னா திருத்தம் பண்ணிக்கங்க. ஜாதி தேச கால சமய. சமயான்னு இருக்கு, அதை அடிச்சிருங்க சமய. அதுக்கப்புறம் அவச்சின்னாகான் இருக்கு பார்த்தீங்களா, அதில் வந்து அனவச்சின்னான்னு போட்டுங்க. பக்கத்தில் வந்து அனவச்சின்னான்னு போட்டுங்க. தமிழ்லையும் சம்ஸ்கிருதம் ரெண்டுத்துலையுமே சமய அனவச்சின்னா. பிரிக்கும் போது மாற்றி பிரிச்சிருக்கு, நம்ம நாதபிரம்மன் பிரிச்சாரு. இப்படியும் பிரிக்கலாம், பார்த்தா அப்படிதான் தெரியும். சமயான அவச்சின்னான்னு பிரிக்கிறது, ஆனால் அப்படி பிரிக்கக்கூடாது. சமய அனவச்சின்னாகா, சமய அனவச்சின்னாகா சார்வபௌம மகாவிரதம். ஜாதி அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஐட்டங்கள் இருக்குல்ல, 5 விஷயங்கள் நம்ம சொல்லிருக்கோமா யமத்தில். இந்த 5 விஷயங்களையும் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா ஜாதி தேசம். ஜாத்தினா ஜாதி தான் சொல்ல போகிறேன், எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். தேசம்னா ஸ்பேஸு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா காலம், டைமு. அதுக்கப்புறம் சமய அப்படின்றதுக்கு அர்த்தம் நிமித்தங்கள்னு பேர். சமயன்றதுக்கு அர்த்தம் காலத்தை எடுக்காதீங்க. சமயம்னா காலத்தை எடுக்காதீங்க, ஏன்னா காலம் சொல்லியாச்சு, தேச காலம் சொல்லியாச்சு. காலத்துக்கு அப்புறம் சமயம்ன்ற வார்த்தை வந்து பார்த்தீங்கன்னா சமயன்றதுக்கு அர்த்தம் நிமித்தம், விசேஷ நிமித்தம், அகேஷன் அப்படின்னு போட்டுங்க. சமயம்ன்றதுக்கு அர்த்தம் வந்து பார்த்தீங்கன்னா அகேஷன். அந்த அகேஷனை வச்சுக்கிட்டு அனவச்சின்னாகா அப்படின்றதுக்கு அர்த்தம் பகுக்கப்படாமல். தமிழில் மீனிங் கரெக்டாக எழுதியிருக்கார் நாதபிரம்மம், கரெக்டாக எழுதியிருக்கார். பகுக்கப்படாமல். அனவச்சின்னானா பிரேக் ஆகாமல். அவச்சின்னம்னா பிரேக் ஆகிறது, லிமிட் பண்ணுறது. அனவச்சின்னானா லிமிட் பண்ணப்படாமல். இந்த இவைகளால் லிமிட் பண்ணப்படாமல். சார்வபௌமௌ அப்படின்னா என்ன அர்த்தம், எல்லா நிலைகளிலும், எந்த நிலையில யார் இருந்தாலும் எல்லா நிலைகளிலும்
அனுஷ்டிப்பது எதுவோ அதுக்கு பேரு மகாவிரதம் அப்படின்னு பேரு. மகாவிரதம். ஜாதி, தேசம், காலம், அகேஷன் சொல்லக்கூடிய ஸ்பெஷல் நிமித்தங்கள் இவைகளால் பாத்தீங்கன்னா பகுக்கப்படாமல், இவைகளால் பிளவுபடாமல், பகுக்கப்படாமல், லிமிட் பண்ணப்படாமல் எல்லா நிலைகளிலும் இந்த யமங்களை அஞ்சையும் அனுஷ்டானம் பண்றோம் அப்படின்னா அதுக்கு பேர் தான் மகாவிரதம். யோசிச்சு பாருங்க, இந்த ரொம்ப ஸ்பெஷல் இது. மகாவிரதம்னு பேர் வச்சிருக்கு. விரதம் இல்லை, மகாவிரதம். ஒவ்வொன்னா பார்ப்போம் பாஷைக்காரர் என்ன சொல்றாரு. தத்திர அஹிம்சா. இந்த அஹிம்சையில என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப நம்ம லைஃப் ஸ்டைல்ல இருக்கோம், நம்ம ஜீவிக்கிறோம். நேற்று பார்த்தீங்கன்னா வேணு வந்தார். சாமி, நான் இந்த செடியிலலாம் பார்த்தீங்க அப்படின்னா களையெல்லாம் முளைச்சிருக்கு சாமி, கொஞ்சம் செடி வச்சுருக்கேன், இந்த செடியில் களையெல்லாம் முளைச்சிருக்கு, செடிக்கு பக்கத்துலேயே வரும் இந்த புல்லுலாம், அதெல்லாம் நான் எடுத்துக்கிட்டு இருக்கேன் சாமி. இப்போ நீங்கள் சொல்கிறத பார்த்தா தப்பு இல்லை சாமி, அதெல்லாம் எடுக்கக்கூடாது இல்லை அப்படின்னு. நான் சொன்னேன், சாப்பிடவே கூடாது, நீங்களாம் சாப்பிடவே கூடாது, செத்தே போகணும். ஏன் அப்படின்னா நம்ம ஜீவிக்கிறதுக்காக நம்ம நிறைய இருக்குல்ல, எல்லாம் பார்த்தீங்கன்னா விவசாயம் பண்ணுற இடத்துல போய் பார்த்தீங்க அப்படின்னா நெல் வருதுன்னா களை எடுக்காமல் நெல் வருமா அவங்களுக்கு? அப்போ பழம் பறிக்கிறோம் அப்படின்னா காய்கறி பழங்கள் எல்லாமே இருக்கு, எத்தனை ஜீவராசி செத்து போகுது. அப்போ சாப்பிடாம இருந்தோம் அப்படின்னா எதுவுமே செத்து போகாது இல்லை. ஆனால் கடைசியில் என்ன வாங்க, நம்ம செத்து போயிடுவோம்ல, கேள்வி வருது இல்லை. அவர் என்ன சொன்னாருன்னு கேட்டிங்கன்னா, களை எடுக்கிறது தப்பு தானே சுவாமி அப்படிலாம் இல்லை. என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா, ஒவ்வொரு தர்மம் ஒவ்வொரு காலத்திலையும் இருக்கு. அதனால நான் சொல்லியிருக்கேன், இப்போ நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறது எல்லாமே ஓரளவு தான் நீங்கள் என்ன பண்ண முடியும், ஃபாலோ பண்ண முடியும். கிரகஸ்தாசிரமத்தில் இருக்கும் போது ஓரளவு, அதே வானப்பிரஸ்தம் ஆரம்பிக்கும் போது பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்கேன். என்னன்னு கேட்டிங்கன்னா, உஞ்ச விருத்தி வாங்கி சாப்பிடு அப்படின்னு சொல்லியிருக்கு வானப்பிரஸ்தத்துக்கு. உஞ்ச விருத்தி ஏற்கனவே நீங்கள் இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும். ஏன்னா கிராமங்களில் போய் அரிசியை எடுத்துகிட்டு தான் பார்த்தீங்கன்னா அது சமைச்சு சாப்பிடணும். பழங்களை பார்த்தீங்கன்னா உதிர்ந்த பழங்களை தான் எடுக்கணும். காய்கறிகள் பார்த்தீங்கன்னா உதிர்ந்து போனது தான் எடுக்கணும். மரத்துலேருந்து போய் பறிக்கலாம் கூடாது அப்படின்னு நியமம்லாம் வச்சுருக்கு. இதே பார்த்தீங்க அப்படின்னா சன்னியாச ஜீவனத்துக்கு வரும்போது பரிவிராஜகனாக இருக்கான் அப்படின்னா அவன் சமைக்கவே கூடாது. எந்த ஃபுட்டையும் பார்த்தீங்கன்னா வெளியிலேருந்து யாருக்கு கொடுக்குறாங்களோ அவங்க ஃபுட்டை தான் நம்ம வாங்கி சாப்பிடணும் அப்படின்னு. இப்போ நம்ம காலத்தினால நம்ம நிறைய மாற்றிக்கிட்டோம் நம்மளை. அப்போ பார்த்தீங்கன்னா என்னென்னா, ஆசிரமங்கள் மேலே போக 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 இப்போ நானே பார்த்தீங்கன்னா பரிவிராஜகனாக இருக்கேன் அப்படின்னா குக் பண்ண மாட்டேன், நியமம் வச்சுருக்கேன். யார்ட்டையும் கேட்க மாட்டேன், யாருக்கும் குக் பண்ண மாட்டேன். அதே மாதிரி வச்சுக்கும் போது ஆகாச விருத்தியாக எதுவாக தன்னால் வருதோ அதை சாப்பிட்றது, எதையுமே ஹிம்சை பண்ணக்கூடாதுன்னு நம்ம அதிகமாக அதை பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ண முடியும். அப்போ வீட்டில் இருக்கும் போது பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கெல்லாம் சில நியமங்கள் இருக்குல்ல, இதை தான் ஆச்சாரியார் இங்கே பார்த்தீங்கன்னா சொல்ல ஆரம்பிக்கிறார். அப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா என்ன ஃபாலோ பண்ண முடியும்னு சொல்கிறார். தத்திர அஹிம்சா. அஹிம்சா எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த விஷயத்தில் அஹிம்சை என்பது ஜாதி அவச்சின்னா. முதல்ல எடுத்துங்க ஜாதி. ஜாதி அவச்சின்னம்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டால், ஜாத்தியினால் பகுக்கப்பட்டது. ஜாத்தினால் என்ன பகுக்கப்பட்டது? மத்ஸ்ய பந்தகஸ்ய மத்ஸ்யேஷு ஏவ ந அன்யத்ர ஹிம்சா. மீன் பிடிக்கிறவன் இருக்கான்னு வச்சுங்களேன், மத்ஸ்ய பந்தகஸ்ய, மீன் பிடிக்கிறவன் இருக்கான் அப்படின்னா அவன் பார்த்தீங்கன்னா மத்சி, அந்த மீன்களை பார்த்தீங்கன்னா பிடிக்கிற இடத்துல ஹிம்சை நடக்குமா இல்லையா? ஆமாம், தூண்டில் போட்டு அது எப்படி இருக்குன்னு தெரியுங்களா? தூண்டில் போய் மாட்டிக்குங்க, ஐயோ ரொம்ப கஷ்டம் இல்லை? அப்போ தூண்டில் போய் மாட்டுச்சுன்னா எவ்வளோ துக்கம் கிடைக்கும் அதுக்கு. தூண்டில பிடிச்ச அது ஹிம்சை தானே சாமி அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவன் என்ன பண்ணணும், அந்த மத்சி மீன் பிடிக்கிறவனா இருக்கிறான் அப்படின்னா அவனுக்கு ஒரு விதிவிலக்கு கொடுத்துருக்கு. மீன் பிடிக்கிறதுல மட்டும் ஹிம்சை பண்ணலாம், ந அந்யத்ர ஹிம்சா. வேற எந்த ஜீவராசிகளுக்கும் ஹிம்சை பண்ணக்கூடாது, மீன் பிடிக்கிறதுல மட்டும்தான் அவன் பார்த்தீங்கன்னா அந்த ஹிம்சையை பண்ண முடியும். ஒரு வேடன் இருக்கான், ஹண்டர். ஹண்டர் என்ன பண்ணலாம், அவனுக்கு ஒரு நியமம் வச்சிருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா, ஸ்ரீகிருஷ்ணர் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ரீகிருஷ்ணர் பார்த்தீங்கன்னா வனவாசத்தில் இவங்க இருக்கும்போது, பஞ்ச பாண்டவர்கள் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் போகிறார். போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஏக்கலைவன் பார்த்தீங்க அப்படின்னா, ஏக்கலைவன் கட்டை விரலை கொடுத்துட்டானா, ஹண்டர் தானே. அந்த ஏக்கலைவன் என்ன பண்ணுவான், நடுவில் பார்ப்பான். பார்த்து, நீங்கள் தான் பார்த்தீங்கன்னா ஒத்த விரலால் மலையெல்லாம் தூக்குனீங்கன்னு சொல்கிறாங்க, உங்களால் எல்லாத்தையும் பண்ண முடியுமா? நீங்கள் எனக்கு உங்கள் கட்டை விரலை நான் துரோணாச்சாரியருக்கு தட்சணையாக கொடுத்துட்டேன், வீட்டிலலாம் ரொம்ப திட்டுறாங்க, என்ன
இப்போ என்னால் வந்து பார்த்தீங்கன்னா அம்பெடுத்து அடிக்க முடியல அனிமல்ஸ் எல்லாம், அதனால எனக்கு வந்து இந்த கட்டை விரலை கொடுங்க அப்படின்னோன்னு பகவான் சொல்றாரு என்னன்னா, உனக்கு கட்டை விரல் இல்லாதது வந்து ரொம்ப அனுக்கிரகம். அதை நீ எப்போனா ஃபியூச்சரில் நீ அனுக்கிரகம்னு பார்ப்ப. நான் உனக்கு கட்டை விரல் கொடுக்கறது ரொம்ப ஈஸி, ஆனால் கட்டை விரலை நான் கொடுக்க மாட்டேன், அது வந்து உனக்கு பெரிய நன்மையை கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, உனக்கு என்ன ஹண்டிங் பண்ணணும் தானே, உனக்கு வந்து மற்ற விரல் 4 விரலுக்கும் நான் உனக்கு அந்த பலத்தை கொடுக்குறேன் அப்படின்னு பகவான் என்ன பண்ணுவார் அப்படின்னா, ஸ்ரீகிருஷ்ணர் ஏக்கலைவனோட மற்ற கையை பிடிச்சிக்கிட்டு ஒரு அனுகிரகம் பண்றார். இந்த 4 விரலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பலம் வந்துடுது. ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்போ வந்து ஸ்ரீகிருஷ்ணர் சொல்றார், ஒரே ஒரு நியமம் மட்டும்தான் நான் உனக்கு சொல்லுவேன், என்னன்னா பசிச்சா மட்டும் வேட்டையாடு, பசிச்சா மட்டும் வேட்டையாடு, வேற எதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அனிமல்ஸை வந்து பார்த்தீங்கன்னா எந்த அனிமல்ஸையும் கொல்லாத அப்படின்ட்டு போயிடுறாரு. இதாங்க விரதம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேடனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்போ ஹண்டிங் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அம்பு வச்சு வந்து விலங்குகளை அடிக்கலாம் அப்படின்னா பசிச்சா உணவுக்காக மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா கொல்லலாம். இதை தான் வந்து பார்த்தீங்கன்னா புத்தா என்ன பண்ணார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவர் என்ன பண்ணிட்டாங்கன்னு கேட்டிங்கன்னா, நம்ம இவர் இருக்கார்ல யாரு, மகாவீரர், மகாவீரரோட கொஞ்சம் பின்னாடி வந்தவர் வந்து பார்த்தீங்கன்னா புத்தர். மகாவீரர் வந்து பார்த்தீங்கன்னா ஜெயின மதத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா 100% என்னன்னு கேட்டிங்கன்னா விரதம் இருக்க சொல்லுவாங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா எந்த ஜீவராசியும் கொல்லக்கூடாது. நான் ஒரு வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஜெயின மதத்தில் வந்து பல்லு விளக்கக்கூடாது, இந்த முடியெல்லாம் வந்து ஷேவ் பண்ணக்கூடாது, பிச்சு எடுப்பாங்க, தலையில் இருக்க முடி இதெல்லாம் பிச்சு எடுப்பாங்க. ஒரு நான் தங்கியிருந்த ஆசிரமத்தில் வந்து ஒரு ஜெயின துறவி வந்து தங்கினார். எங்கே ட்ராவல் பண்ணுறதா இருந்தாலும் கூட்டமாக தான் ட்ராவல் பண்ண முடியும், தனியாக ட்ராவல் பண்ண முடியாது. ஏன்னா அவங்களோட அந்த அந்த ஒரு விரதத்துக்காக 10 பேர் ஒர்க் பண்ண வேண்டியிருக்கும். தண்ணி குடிக்கிறது நீங்கள் என்ன பண்ணுவீங்க, இப்போ நாங்கள் பானையில் தண்ணி வச்சுருக்கேன், நாதபுரம் தண்ணி ஊற்றி வைப்பா, நான் எடுத்து தண்ணியை குடிச்சிருவோம், முடிஞ்சு போச்சு, இவ்வளோதான் வேலை முடிஞ்சிச்சு. இவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா, தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 ஸ்டெப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி கீழே வரைகிற மாதிரி மேலே ஒரு பெரிய பாத்திரத்தில் தண்ணி பாட்டிலில் வைப்பாங்க, அதில் ஒரு துணியை வந்து கட்டி தொங்க விட்டுருவாங்க. அந்த துணியிலேருந்து அடுத்த கீழே இருக்க பாத்திரத்துக்கு வந்து ட்ராப்பாக தண்ணி இதில் வரும். இதிலேருந்து இன்னொரு துணியை விட்டுருப்பாங்க, அதுக்கு கீழே ஒரு பாத்திரம் வச்சுருப்பாங்க, இதிலேருந்து இன்னொரு துணி வழியாக ட்ராப் இது மாதிரி 5வது லேயரில் இருக்க பாத்திரத்தில் தண்ணி சேகரமாகும். 1 லிட்டர் தண்ணி ஆகிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ நேரம் காத்துக்கிட்டு இருக்கணும், ப்ராசஸ் அது. இதை வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து ஒரு சேவகர் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துக்கிட்டே இருக்கணும். சமையலை பார்த்தீங்கன்னா நொந்து போயிடணுங்க, படுத்து எடுத்துருவாங்க. இந்த ஜெயின் சுவாமிகள் இருக்காங்கல்ல, இந்த ஜெயின் சுவாமிகள் பக்கத்தில் போனீங்கன்னா தூரத்துலேருந்து பார்ப்போம், நிர்வாணமாக இருக்காங்க, நல்லா வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிர்வாணமாக இருக்காங்க, பெரிய பரம தியாகிகள் அப்படின்னு, பரம அரக்கர்கள், தியாகிகள்லாம் இல்லை அரக்கர்கள். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா பக்கத்தில் இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாள் நீங்கள் என்ன பண்ணுவாங்க, போங்கடா நீங்களாவது உங்களை ஆச்சு அப்படின்னு. நம்ம ஸ்டேஜில் பார்க்கறதுனால நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆஹா எதையுமே துன்புறுத்த மாட்டாங்க, ஜீவனம் நடக்காதுங்க. ஒரு ஆளோட ஜீவனத்துக்காக வந்து பார்த்தீங்கன்னா 100 பேர் வேலை பண்ணாதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் ஜீவிக்க முடியும். ஒரு சன்னியாசி வந்து ஜைன மத சன்னியாசி இது பண்ண முடியும். இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மகாவீரர் இருக்கும் போதே வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி அகிம்சையை வந்து 100% அகிம்சை அப்படின்னு அவர் வந்து பண்ணிகிட்டு இருக்கும் போது ரொம்ப இதாகி போச்சு. யுத்த வீரர்கள் ஃபுல்லாக இந்த வைஷாலின்ற அந்த பீகார் பக்கத்தில் இருக்கிற ஏரியா அதெல்லாம். அப்போ என்ன ஆகிப்போச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, க்ஷத்திரியர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உடல் பலம் எதனால் கிடைக்கும், மாமிசம் சாப்பிட்டா தான் உடல் பலம் கிடைக்கும். இப்போவே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மிலிட்ரியிலலாம் வந்து வாரத்துக்கு 2 நாள் வந்து சிக்கன் மட்டன் இதெல்லாம் சப்ளை பண்ணிகிட்டு இருக்காங்க, எல்லா இடத்துலையும் உண்டு. அப்போ உடல் பலம் வந்து யோத்தாக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாமிசம் சாப்பிடாம இருக்கக்கூடாது. இவங்க என்ன பண்ணிட்டாங்க, 100% எதுவுமே இம்சை பண்ணக்கூடாது. அப்போ என்ன ஆகிப்போச்சுன்னு கேட்டிங்கன்னா, எந்த யுத்தம் வந்தாலும் தோற்று போக ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாரும். புத்தம் சரண் அவங்க மகாவீரில் வந்து ஒரு இது இருக்கும், அதை சொல்லிட்டு எல்லாம் வந்து அஹிம்சையை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ வந்து புத்தா வந்து அதுக்கப்புறம் மெதுவாக வர்றார். ஒரு 30 வருஷம் 20 வருஷம் 30 வருஷம் இவர் இருக்கும்போதே, மகாவீரர் இருக்கும்போதே புத்தாவோட இது ஸ்டார்ட் ஆகுது. புத்தா வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கண்டிஷன் சொல்கிறார், என்னன்னு கேட்டிங்கன்னா, உணவுக்காக வந்து பார்த்தீங்கன்னா உயிர்களை கொல்லலாம், சாப்பிட்றதுக்கு நீ பசிச்சு சாப்பிடணும்னா கொன்றால் பாவம் தின்றால் போச்சு இருக்குல்ல, நம்ம சினிமா பாட்டில் ஏதோ ஒன்று வருதுல்ல, கொன்றால் பாவம் தின்றால் போச்சு, நம்ம கொன்னதோட பாவம் சாப்பிட்டோம் அப்படின்னா போயிடும் அப்படின்னு. ஆக்சுவலாக அது இல்லை, சாப்பிட்றதுக்காக மட்டும்தான் ஹண்ட் பண்ணணும், ஜீவராசிகளை கொலை பண்ணணும் அப்படின்னு புத்தா என்ன பண்ணார், கொஞ்சம் லிபரேஷன் பண்ணார்.
அதுக்கப்புறம் மகாவீர்கிட்ட இருந்த ஜெயின் சாதுக்கள் அவங்க அந்த மதத்தை ஃபாலோ பண்ணவங்க எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்கன்னு கேட்டீங்கன்னா புத்த மதத்துக்கு வந்தாச்சு. இப்போவும் நீங்க லாமாட்டெல்லாம் போய் பார்த்தீங்க அப்படின்னா, திபெட்ல எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா மாமிசம் மடங்கள்லயே இருக்கும். இதுல போய் பார்த்துருக்கேன், நான் போய் தங்கியிருக்கேன், 1 நாள் 2 நாள் தங்கினாங்க. ஹிமாச்சல் பிரதேசில் வந்து பார்த்தீங்கன்னா தர்மசாலா. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா சாதுக்கள் எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நான் வெளில போய் சாப்பிட்டு வந்தேன். ஏன் அப்படின்னு கேட்டால் அங்கே இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே வந்து மாமிசம் தான் ஆகாரமாக இருக்கு. சாதுக்களுக்கே, மெடிடேட் பண்ணுற சாதுக்களுக்கே. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த திபெத்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா காய்கறிலாம் விளையாது, ஹிமாலயாஸ்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா காய்கறி விளையாது. அங்கே இருக்க பிராமணர்கள் வந்து பார்த்தீங்கன்னா மாமிசம் சாப்பிடுவாங்க. அப்போ என்ன தெரியுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, உணவிற்காக வந்து பார்த்தீங்கன்னா உயிர்களை கொல்லுதல் அப்படின்றது தவறா இல்லை. ஆனால் இப்போ இங்கே எல்லா வில்லேஜில் எல்லா இடத்துலையும் காய்கறி கிடைச்சிக்கிட்டு இருக்கா, தானியங்கள் கிடைக்குது, நல்ல காய்கறி கிடைக்குதா? இப்போ மாமிசம் சாப்பிடணும்னு அவசியம் இருக்கா இங்கே லேண்டில்? அவசியமே. அப்போ அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா ஜாதி நியமம்னு வச்சிருக்கு. அந்தந்த ஜாத்தியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாமிச ஆகாரம் சாப்பிட்றவங்களா இருந்தாங்கன்னா அந்த ஜாதிக்கு வந்து பார்த்தீங்கன்னா விலக்கு. அதுதான் இங்க சொல்லுது. என்னன்னு கேட்டீங்கன்னா, மீன் பிடிப்பவனோட முக்கிய ஆகாரம் என்னது? மீன். அவன் பிடிச்சுதான் சாப்பிடணும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா மீன் பிடிக்கிறத தவிர்த்துட்டு வேற எந்த ஜீவராசிகளையும் கொல்லக்கூடாது அப்படின்னு அந்த மீனவனுக்கு, அந்த மீனவ ஜாதிக்கு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஹண்டிங் பண்றவங்க, இந்த குருவிக்காரங்களாம் வராங்க. என்கிட்ட ஒருத்தர் சொன்னார், சாமி அவங்களாம் பறக்கிறது போகிறது வரதெல்லாம் பிடிச்சி சாப்பிட்றான் சாமி, அவங்களுக்குலாம் எதுவும் நீங்கள் பண்ணாதீங்க அப்படின்னு. நான் சொன்னேன், அவங்க ஜாத்தியோட தர்மமே அதான்ப்பா. அவன் ஜாத்தியோட தர்மமே பறக்கிறது, ஓடுறது, திரியறது எல்லாத்தையும் பிடிச்சி சாப்பிட்றது. அப்போ சில ஜாதிகளுக்கு என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஹண்டிங் பண்ணுறவங்களுக்கோ இந்த மீன் பிடிக்கிறவனுக்கோ கசாப்பு கடைக்காரனுக்கோ என்ன இருக்குது, அந்த ஹிம்சை பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா விலக்கு சொல்லப்பட்டிருக்கு. எக்ஸம்ஷனல் அடிச்சா இது வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிருக்கு. ஆனால் வேற எந்த இடத்துலையும் அவன் ஹிம்சையை பண்ணக்கூடாது. சாயேவ தேச அவச்சின்னா, இதே மாதிரி அஹிம்சையை சொல்லும்போது என்ன பண்ணுறோம், தேசத்தினால் பகுக்கப்பட்டது. எந்த தேசம் என்ன அப்படின்னு கேட்டா, ந தீர்த்தே ஹனிஷ்யாமி. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சில பேர் இருக்காங்க, என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா இந்த தேசத்துல நான் கொல்ல மாட்டேன். இதுல வந்து பாத்தீங்கன்னா துங்கபத்ராவுக்கு போனீங்க அப்படின்னா சிருங்கேரியில வந்து பாத்தீங்க அப்படின்னா மீன்கள் அதிகமா இருக்கும். அதே மாதிரி நிறைய தீர்த்தங்கள்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா மீன்கள் நிறைய இருக்கிறது பார்க்கலாம். துங்கபத்ரால வந்து சிருங்கேரியில ஒவ்வொரு மீனும் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் பொடி போட்டீங்கன்னு வச்சுங்க, ஐயோ ஆயிரக்கணக்கான மீன், பெரிய 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 மீனா இருக்கும். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அலவுடு இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த இடத்துல மீன் பிடிக்கிறதுக்கு அலவுடு இல்லை. அதே மாதிரி நிறைய குளங்கள் இருக்குது, சுவாமியோட தீர்த்தங்களாக இருக்குது, அந்த இடத்துல வந்து மீன் பிடிக்கக்கூடாதுன்னே வச்சுருக்காங்க. இது வந்து பார்த்து ரொம்ப நாளாக இருந்துச்சு. இப்போ என்ன பண்ணிட்டாங்க தெரியுங்களா, இந்த அறநிலையத்துறைன்னு அறமில்லாத ஒரு துறை இருக்குது பார்த்தீங்களா, HRNC. அது என்ன பண்ணிடுச்சு அப்படின்னா குளத்தில் இருக்க மீனெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஏலத்துக்கு விட்டுட்டாங்க. ஐயோ மகா பாப்பிகள். குளத்துல வந்து கோயில் குளத்துல இருக்கிற ஜீவராசி யாரும் ஹண்ட் பண்ணக்கூடாது, பிடிக்கக்கூடாதுன்ற தீர்த்தம். அது தீர்த்தத்துல வந்து மீன் பிடிக்கக்கூடாது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மயிலாப்பூர் கோயில் குளத்தையே வந்து பார்த்தீங்கன்னா ஏலத்துக்கு விட்டானுங்க. பாப்பி. அப்போ என்ன ஆகும் யோசிச்சு பாருங்க. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நியமம், ஆதி காலத்துல இருந்து நியமம் இருக்கு. தீர்த்தங்களில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த மீனை கூட பிடிக்கக்கூடாது. மீன் பிடிக்கிறதுக்கு மீனவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரைட்ஸ் இருக்கு, இருந்தாலும் அவன் தீர்த்தத்தில் மீன் பிடிக்கக்கூடாது. தேசம் வந்துருச்சா, இந்த தேசத்துல மீன் பிடிக்கக்கூடாது. இது தேச அவச்சின்னான்னு பேர். தேசத்தினால் பகுக்கப்பட்டது, லிமிட் பண்ணப்பட்டது. அவச்சின்னம்னா லிமிட் பண்றது. இந்த தேசத்துல பிடிக்கக்கூடாதுன்னு லிமிட். இந்த ஜாத்தியை தவிர்த்து மற்ற இடத்துலலாம் ஹிம்சை பண்ணக்கூடாதுன்னு லிமிட். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஜாத்தியில 2 ஐட்டம் எடுத்துங்க. மீனவன் ஜாதிக்கு, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஹண்டர் ஜாதிக்கு. அதே மாதிரி மீனவன் என்ன பண்ணணும், மீனை தான் பிடிப்பேன், காட்டில் தான் வேட்டையாடுவேன், ஆனால் காட்டுக்கு வெளியில் வந்து பசிச்சாலும் காட்டுக்கு வெளியில் நான் வேட்டையாட மாட்டேன் அப்படின்னு நியமங்க. அப்போ 2 பக்கமும் வந்துடும். தேசத்துக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா தீர்த்தங்களில் கண்டிப்பாக பிடிக்கக்கூடாது. நாங்கள் சொல்லுவோம், நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதில் எனக்கு நல்லா நீச்சல் தெரியும், ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நான் போன இடத்துலலாம் தீர்த்தத்துக்கு தான் நான் போகிறேன். கங்கால நீச்சல் அடிக்கக்கூடாது, தீர்த்தம்.
யமுனால நீச்சல் அடிக்கக்கூடாது, தீர்த்தம் கரையை கடந்து அம்மாவுக்கு மேலே வந்து நீந்தி போகக்கூடாது அப்படின்னு இருக்கு. அப்போ நாங்கள் என்ன பண்ணுவோம், நல்லா முங்கி தான் குளிப்ப முடிய நீச்சல் அடிச்சே குடிக்க மாட்டோம். ஆசை இருக்கும், ஐயோ நல்லா இருக்கே நீச்சல் அடிக்கலான்னு, நீச்சல் அடிக்க முடியாது, தீர்த்தத்தில் நீச்சல் அடிக்கக்கூடாது அப்படின்னு இருக்கு, நியமம் இருக்கு. காலை உதச்சி அடிக்கிறோம்ல, அம்மாவுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா அது மாதிரி பண்ணலாமா, பண்ணக்கூடாது அப்படின்னு பண்ணுறது. அப்போ தீர்த்தங்களில் நீச்சல் அடிக்கக்கூடாதுன்ற மாதிரி தீர்த்தங்களில் எந்த உயிர்களையும் ஹிம்சை செய்யக்கூடாது. முடிச்சாச்சு. சாயேவ கால அவச்சின்னா, அதுவே வந்து பார்த்தீங்கன்னா கால அவச்சின்னம்னு என்னது, காலத்தினால் லிமிட் பண்ணப்படுறது. இந்த காலத்தில் நான் வந்து பார்த்தீங்கன்னா அஹிம்சை செய்ய மாட்டேன். எப்படி? சதுர்தஷ்யாம் ந புண்ணியே ஹனிஷ்யாமி இது. புண்ணியமான சதுர்தசின்றது வந்து பார்த்தீங்கன்னா சிவராத்திரி வரல, மாச சிவராத்திரி. அந்த சதுர்தசி அன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கிறது, விரதம் வச்சுக்கிறது அமாவாசைக்கு முந்தின நாள், பௌர்ணமிக்கு முந்தின நாள். நாளைக்கு தானே, இன்னைக்கு திரையோதசி தானே, நாளைக்கு சதுர்தசி அன்னைக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா ஹண்ட் பண்ண மாட்டேன், நான் வந்து கடை திறக்க மாட்டேன் அப்படின்னு பீஃப் ஸ்டால்காரன், மட்டன் ஸ்டால்காரன், சிக்கன் கடைக்காரன் இவெல்லாம் ஒரு நியமம் வச்சுக்கிறேன். சதுர்தசி அன்னைக்கு நான் ஒரு விரதம் அப்படின்னு. நம்ம ஊர்லலாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து மாமிசம் சாப்பிட்றவங்களாம் பார்த்தீங்கன்னா தெரியும், திங்கக்கிழமை மாமிசம் சாப்பிட மாட்டேன், வெள்ளிக்கிழமை மாமிசம் சாப்பிட மாட்டேன், குருவாரத்துக்கு மாமிசம் சாப்பிட மாட்டேன். இதே மாதிரி கடைக்காரங்களும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்தந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நான் அகிம்சையை ஃபாலோ பண்ணுவேன் அப்படின்னு வச்சுக்கிறேன். புண்ணிய திதி இதே மாதிரி. இதில் வேற என்ன இருக்குது, இப்போ தான் முடிஞ்சது சபரிமலை சீசன் முடிஞ்சா, சபரிமலையில் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா விரதம் எடுப்பாங்க. 48 நாளைக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா மலை இறங்குற வரைக்கும் மாமிசம் சாப்பிட மாட்டேன்னு. மேலேருந்து கீழே இறங்குவாங்க பாருங்க, மேலேருந்து கீழே இறங்குனோடனே மாமிச கடையில் தான் போய் நுழைவான். ட்ரிங்க்ஸ் பண்ணுறதுக்கு தான் உள்ளே நுழைவாங்க மேலே ரிட்டர்ன் வரவங்கெல்லாம். அதே மாதிரி வேற என்ன பண்ணுவான், ஆடி மாதம் சாப்பிட மாட்டோமா, ஏதோ ஒரு மாதம் இருக்குல்ல, ஆடி மாதமா, ஆடி மாதம் மாமிசம் சாப்பிட மாட்டாங்களா, இது புரட்டாசி. ஆமாம், புரட்டாசி மாதம் வந்து பார்த்தீங்கன்னா மாமிசம் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு எல்லாமே பொதுவாகவே இருக்கிறவங்க இருக்காங்க. எந்த வீட்லேயும் மாமிசம் சமைக்க மாட்டாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எந்த நாளில், அதே மாதிரி இந்த மாதத்தில் இந்த விரதம் இருந்தால் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா மாமிசம் சாப்பிடாதது இந்த திதிகளை இது பண்ணிங்கன்னா அதுக்கு பேர் கால அவச்சின்னம்னு பேர். இந்தந்த காலத்தில் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு. புண்ணிய திதிகள் அமாவாசை, பௌர்ணமி, அப்புறம் வந்து கிருத்திகை, அது மாதிரியான இது மாசப்பிறப்பு, இது மாதிரியான நாட்களில் புண்ணிய திதிகளில் வந்து பார்த்தீங்கன்னா நான் மாமிசம் சாப்பிட மாட்டேன், எந்த உயிர்களையும் கொல்ல மாட்டேன் அப்படின்னு விரதம் இருக்கிறது. இது சாயேவ திரிபிர் உபரதஸ்ய சமய அவச்சின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவங்களே இந்த 3 வந்து பார்த்தீங்கன்னா திரிபிர் உபரதஸ்ய, இந்த 3 வந்து பார்த்தீங்க அப்படின்னா உபரத்தி ஆனவன், விளக்கு எடுத்துக்கிட்டவன், நான் அதெல்லாம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறான்னு வச்சுங்களேன். உபரதஸ்ய இந்த 3 இருந்தும் விலகினவன். அடுத்து சமய அப்படின்னு ஒன்று இருக்குது, சமய அவச்சின்னான்னு ஒன்று இருக்குது. இந்த 3 நான் இந்த உயிர்களை கொல்ல மாட்டேன்னு இருந்தவன் 4வதாக வந்து பார்த்தீங்கன்னா சமய அவச்சின்னா. சமயம் என்னது நான் சொன்னேன்ல, அகேஷன். என்ன அகேஷன்? ஸ்பெஷல் நியமம்னு அர்த்தம். விசேஷ நியமத்துக்கு பேரா சமய அவச்சின்னான்னு பேர். விசேஷ நியமங்கள். என்ன நியமம்? தேவ பிராமணார்த்தே, தேவதைகளுக்காக வந்து பார்த்தீங்கன்னா யாகத்தில் வந்து அத்வரே பசுமாலபேத்தன்னு ஒரு விதி வாக்கியம் இருக்கு. அத்வரே அப்படின்னா யாகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பசுவை ஆகுதி கொடு அப்படின்னு இருக்கு. ஒரு அஸ்வமேத யாகம் இருக்குன்னு வச்சுங்க, பார்த்தீங்கன்னா கொடுமையாக இருக்கும். அஸ்வமேத யாகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஊர் ஃபுல்லாக அந்த குதிரை சுற்றி வரும், நாடு ஃபுல்லாக சுற்றிட்டு வந்தோன்னே அந்த குதிரையோட வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெட்டி அந்த ஹார்ட் இருக்குல்ல, குதிரையோட ஹார்ட் இருக்குல்ல, அந்த குதிரையோட ஹிருதயத்தை வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த அக்னியில் வந்து ஆகுதி கொடுக்கறதுன்னு இருக்கு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆகுதி கொடுக்கறது வந்து பார்த்தீங்கன்னா எதில் இருக்குது? ஆட்டை கொடுக்கறது இருக்குது, மாட்டை கொடுக்கறது இருக்குது, குதிரையை கொடுக்கறது இருக்குது. இது மாதிரி நிறைய பசு யாகங்கள் இருக்குது. அத்வரம்னா பசு யாகங்கள்னு பேர். அப்போ தேவதைகளுக்காக சாஸ்திரத்தில் விதி இருந்தால், நிறையலாம் இல்லை, அந்த விதி இருந்தால் மட்டும் தேவதைகளை என்ன பண்ணலாம், பிராமணர்களும் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஹிம்சை செய்வார்கள். அது ஹிம்சையா ஆகாது. அதே மாதிரி பிராமணார்த்தே, தேவ பிராமணார்த்தே,
நான் ஒரு பிராமணனை காப்பாற்றணும் அப்படின்னு ஒரு சூழ்நிலை வரும்போது, வேதம் படிச்ச பிராமணன், ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வேதம் வந்து பாத்தீங்கன்னா அடுத்தடுத்த ஜெனரேஷனுக்கு போகணும் அப்படின்னா வேதம் படிச்ச பிராமணர்களை காப்பாற்றணும். ஒரு வேதம் படிச்ச பிராமணனை காப்பாற்றணும் அப்படின்னும் போது நான் மற்றவர்களை கொல்லலாம். இதான் மனுஸ்மிருதியில இப்ப வந்து பெரிய ப்ராப்ளமா போயிட்டு இருக்குல்ல. இதெல்லாம் இவங்களுக்கு யாருக்குமே புரியல. என்னன்னு கேட்டீங்கன்னா, முக்கியமான அர்த்தமே கீதாச்சாரியார் ஆரம்பிக்கும் போதே சொல்லுவார், வேதத்தோட ரக்ஷணார்த்தத்துக்காகத்தான் பிராமண ரக்ஷணம். அப்போ வேதம் படிச்ச ஒரு பிராமணன் செத்து போனானா அப்போ வந்து என்ன ஆயிடும், வேதம் வந்து பாத்தீங்கன்னா அதோட விஸ்தாரம் வந்து நின்று போயிடும். ஏன்னா ரொம்ப கம்மியான குவான்டிட்டி, மக்கள் தொகையில பிராமணர்கள் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பர்சன்டேஜ் ரொம்ப கம்மி, அதுல வேதம் படிச்சவங்க ரொம்ப கம்மி. அப்ப வேதம் படிச்சவங்களை காப்பாத்துறதுக்காக என்ன பண்ணலாம், இம்சை செய்யலாம். இதுக்கு என்ன பேரு அப்படின்னா ஸ்பெஷல் அகேஷன், ஸ்பெஷல் பர்மிஷன். இதான் சமயன்றதுக்கு அர்த்தம் ஸ்பெஷல் பர்மிஷன். யாகத்துல பசுக்களை இம்சை பண்ணலாம், பிராமணர்களை ரட்சணம் பண்றதுக்காக இம்சை பண்ணலாம். அங்க வந்து பாத்தீங்கன்னா டைம் பார்க்க வேணாம், ஸ்பேஸ் பார்க்க வேணாம், தீர்த்தம் பார்க்க வேணாம், ஜாதி பார்க்க வேணாம், எதையும் பார்க்க வேணாம். பார்க்காம வந்து பாத்தீங்கன்னா எந்த இடத்துல யாகம் நடந்தாலும் நீங்க என்ன பண்ணலாம், புண்ணிய கஷேத்திரத்துல கூட யாகம் நடக்கும், புண்ணிய காலத்திலையும் யாகம் நடக்கும். அப்படி நடக்கும்போது கூட நீங்க என்ன பண்ணலாம், பசுவை என்ன பண்ணலாம், இம்சை பண்ணலாம். இது ஸ்பெஷல் அக்கேஷன். பர்மிஷன் வாங்கிட்டு நம்ம வந்து எங்கேயாவது ஸ்பெஷலா போற மாதிரி அது எல்லாத்துக்கும் காமன் இல்லை. இந்த விதமா ந அந்யதா ஹனிஷ்யாமி இது, தேவதைகளுக்காகவும் பிராமணர்களுக்காகவும் மட்டுமே நான் உயிர்களை கொள்வேன், வேறு எதற்காகவும் கொல்ல மாட்டேன் அப்படின்னு வச்சுக்கிட்டா இதுக்கு பேர் சமய அவச்சின்னாகான்னு பேர். எப்படி அப்படின்னா, யதாச்ச க்ஷத்திரியானாம் யுத்தையேவ ஹிம்சா ந அந்நியத்திரை. இது புரியுதா? க்ஷத்திரியர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு மனுஷனை கொல்லலாம். எப்ப கொல்லலாம், யுத்தத்துல ரக்ஷா, நம்ம தேசத்தை ரட்சணம் பண்றதுக்காக காப்பாத்துறதுக்காக மற்ற தேசத்துல இருக்கவங்களை எதிரிகளை கொல்லலாம். அது வந்து ஹிம்சைய வருமா அப்படின்னா ஹிம்சையில வராது, ஸ்பெஷல் கேட்டகிரி அவங்கெல்லாம். ஸ்பெஷல் நிமித்தம்னு பேரு, விசேஷ நிமித்தங்கள். அதே யுத்த வீரன் வந்து பாத்தீங்கன்னா ஊருக்குள்ளார யாரையாவது தன்னோட ரைஃபிளை வச்சு சுட்டுட்டான்னு வச்சுங்களேன், ஏகப்பட்ட கேஸ்லாம் இருக்கு. வீட்டுக்கு வருவாங்க, ஏதோ ஒரு லீவில் வருவாங்க, துப்பாக்கி எடுத்துகிட்டு வந்து பார்த்தீங்கன்னா யாரோ எதிரி அவங்க ஊருக்குள்ளார எதையாவது பண்ணியிருப்பாங்க, சுட்டுருவாங்க. போலீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரிமைண்ட் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வச்சிடும். அவ்வளோதான். மிலிட்ரி கோர்ட்டில் கேஸ் நடக்கும், ஜெயிலில் போட்டுருவாங்க, பனிஷ் பண்ணுவாங்க. ஐயோ அதே காரியம் தானே, அதே காரியம் தான், ஊரில் பண்ணக்கூடாது இல்லை. அவனுக்கு வந்து எதிரிகளை பண்ணுறதுக்கு தான் ரைட்ஸ் கொடுத்துருக்கோடைய, ஊரில் இருக்கிறவனை கொலை பண்ணுறதுக்கு ரைட்ஸ் இல்லை. பிடிச்சி அப்போ என்னன்னா இது ஸ்பெஷல் அக்கேஷனில் பண்ணுறது. இந்த விதமா இருக்கிறது எல்லாத்துக்கும் பேரு தேச கால. தேசம் என்னது, இந்த தேசத்துல மட்டும்தான், இந்த தேசத்தை விட்டுட்டு வேற எந்த தேசத்துல பண்ணக்கூடாது. காலம் என்னது, இந்த காலத்துல பண்ண மாட்டேன், வேற எல்லா காலத்திலையும் பண்ணுவேன். அதே மாதிரி ஜாதி என்னது, இந்த ஜாத்தியை மட்டும்தான் பண்ணலாம், வேற ஜாத்தியை பண்ணக்கூடாது. அப்படி இதுக்கப்புறம் ஆச்சரியர் சொல்றாரு, ஏபிர் ஜாதி தேச கால சமயைர் அனவச்சின்னாக. இதெல்லாம் அவச்சின்னம்னு பேர். அப்ப ஊர்ல இருக்கவங்க எல்லாம் இதை எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஊர்ல எங்கேயா போய் கேட்டு பார்த்தீங்கன்னா, இந்த ஊர்லயே நான் பார்க்குறேன் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்லலாம் வருது. புரட்டாசி மாதம் வந்து பார்த்தீங்கன்னா மாமிசம் சாப்பிட மாட்டேன்றது ரொம்ப ஃபேமஸ், எல்லாத்துக்கும் தெரியுது. அப்போ சனிக்கிழமை சாப்பிட மாட்டேன், சனிக்கிழமை வந்து பார்த்தீங்கன்னா விஷ்ணுவோட நாள், சனிக்கிழமை மட்டன் சாப்பிட மாட்டேன்னு நிறைய பேர் இருக்காங்க. வெள்ளிக்கிழமை சாப்பிட மாட்டாங்க சில பேர், சனிக்கிழமை சாப்பிட மாட்டாங்க சில பேர் திங்கக்கிழமை வந்து ஏகாதசி சாப்பிட மாட்டாங்க. அப்போ ஊரில் இதெல்லாம் பார்க்குறோம்ல, ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தேசத்தில் மீன் பிடிக்க மாட்டோம், இந்த தேசத்தை இதை பண்ண மாட்டோம் அப்படின்னு இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதர்களுக்கும் சில கட்டுப்பாடுகள் வந்து பார்த்தீங்கன்னா வைக்கப்பட்டிருக்கா. அவச்சின்னம்ன்றதுக்கு அர்த்தம் கட்டுப்பாடு, தேச கட்டுப்பாடு, கால கட்டுப்பாடு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சமய கட்டுப்பாடு அப்படின்னு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கட்டுப்பாடு இருக்குது, லிமிட் பண்ணி வச்சிருக்கு. ஆனால் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா விரதம்னு தானே பேர் சொல்கிறோம். நான் வந்து பார்த்தீங்கன்னா சோமவார விரதம் இருக்கேன், நான் வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை விரதம் இருக்கேன், நான் குருவார வியாழக்கிழமை விரதம் இருக்கேன், நான் சபரிமலை விரதம் இருக்கேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் சொல்கிறாங்களா. நான் வந்து பார்த்தீங்கன்னா சஷ்டி விரதம் இருக்கிறதுனால நான் இன்னைக்கு எதையுமே யாரையும் எதுவும் பண்ண மாட்டேன் அப்படின்னு எல்லாத்துக்கும் விரதம் இருக்காங்க சுவாமி. பேரெல்லாம் என்ன சொல்கிறோம், மகா விரதம் சொல்கிறோமா? இல்லை, விரதம் தான் சொல்கிறோம். அதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த 4 நாளையும் அனவச்சின்னாக, தேசம், இந்த ஜாதி தேச காலம், அதுக்கப்புறம் சமயம், இந்த 4 நாளும் பகுக்கப்பட்ட
லிமிட் பண்ணப்பட்டதை தான் இந்த உலக மக்கள் எல்லாம் இருக்காங்க விரதத்தை. ஆனா இந்த 4 நாளையும் அனவச்சின்னானா பகுக்கப்படாமல் அகிம்சாதய அகிம்சா முதலியவைகள் சர்வார்த்தாயேவ பரிபாலனீயாக எல்லா இடங்களிலும் எல்லா அவஸ்தைகளிலும் நீங்க என்ன பண்ணணும், பரிபாலனம் பண்ணுனீங்கன்னா சர்வத்தா ஏவன அர்த்தம் எல்லா அகேஷன்லையும் எல்லா காலத்திலையும் எல்லா சமயங்களையும் பிரகாரத்திலையும். அப்ப என்ன அர்த்தம், ஒருத்தன் மகாவிரதம் இருக்கிறேன்னு தீர்மானம் பண்ணிட்டானா என்ன பண்ணணும், நான் இந்த உலகத்துல எந்த ஜீவராசியும் கொல்ல மாட்டேன், எந்த ஜாத்தியையும் மீன் ஜாத்தியை கொல்லாம நான் எந்த ஜாத்தியா இருந்தாலும் மீனவனா கூட இருந்தாலும் கூட நான் மீன்களை கொல்ல மாட்டேன். மீனவனுக்கு மீன் பிடிக்கிறது ரைட்ஸ் இருக்கு. அவன் ஒருத்தன் மீனவன் சொல்றான் நான் வந்து பாத்தீங்கன்னா நான் கொல்ல மாட்டேன் அப்படின்னு. ஏக்கலைவன் என்ன பண்ணான்னு தெரியுங்களா? ஏக்கலைவன் கதை சொல்லல, ஃபுல்லா சொல்லி முடிச்சிடறேன். என்ன பண்றார் கிருஷ்ண பரமாத்மா, என்ன பண்றார், இந்த விரல்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா முழு பணத்தை கொடுத்துட்டு என்ன பண்ணிடுறார், என்ன கண்டிஷன் போடுறார், வேட்டையாடுறது ஃபுட்டுக்காக மட்டும் வேட்டையாடணும்னு சொல்லிட்டு போயிடுறார். இவர் பசங்களை 2 பசங்க இருக்காங்க. ஏக்கலைவனுக்கு கல்யாணம் ஆகி மேரேஜ் ஆகி பசங்கள்லாம் இருக்காங்க. இவர் வீட்டுக்கு வர்றார். வீட்டுக்கு வந்தோடனே கிருஷ்ணரை பார்த்தோன்னே இவருக்கு மனசு வந்து பார்த்தீங்கன்னா தொடச்சி வச்ச மாதிரி ஆயிடுது. ஏன்னா கிருஷ்ண பரமாத்மாவை தரிசனம் பண்ணால் போதும் இல்லைச்சி. பண்ணோன்னே அவர் வந்து கையை பிடிச்சி ஆலிங்கனம் பண்ணிட்டு இவரோட கையை வந்து பார்த்தீங்கன்னா 2 கையாலையும் நல்லா கெட்டியாக பிடிச்சி பலத்தை கொடுக்குறார். பலத்தை கொடுத்துட்டு போயிடுறார். போனோன்னே இவர் வீட்டுக்கு வர்றார். வீட்டுக்கு வந்தால் எல்லாம் பார்க்குறாங்க, என்ன தெய்வீக கலையாக இருக்கீங்க, என்ன ஆச்சு அப்படின்னு. ரொம்ப சாந்தம் ஆயிடுறாரு ஏக்கலைவர். ஆயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா பசங்களுக்கு வந்து கொஞ்சம் ஹண்டிங் பண்ணுறதுக்கெல்லாம் சொல்லி கொடுக்குறார். பசங்க கொஞ்சம் பெருசாகிறாங்க. மனைவி வந்து பார்த்தீங்கன்னா இவருன்னா இவ்வளோ அமைதி ஆகிட்டாரு, உட்காந்து எப்போ பார்த்தாலும் கண்ண மூடி உட்காந்துட்டு இருக்காரு அப்படின்னு. மெதுவாக இவர் என்ன பண்ணுறாரு, நான் கொஞ்சம் தேசாந்தரம் போகிறேன் அப்படின்னு ஏக்கலைவன் என்ன பண்ணுறாரு, கிளம்புறார். பசங்க என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா அப்பா நாங்களும் வரேன் அப்படின்னோடனே எல்லா பசங்கள்லாம் ஒரு 18 வயசு பசங்களுக்கு ஹண்டிங்லாம் சொல்லி கொடுத்துருக்காரு, நல்லா வேட்டையாடுறதுக்கெலாம். பசங்களையும் கூட்டிக்கிட்டு என்ன பண்ணுறாரு, அப்படியே தேசாந்தரமாக அவர் போகிறார், காட்டுக்குள்ளாரியே ட்ராவல் பண்ணுறார். ட்ராவல் பண்ணும்போது ஒரு மலை உச்சிக்கு வராங்க. அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா மலை உச்சிக்கு வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா மகாபாரத யுத்தம் நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்ன மாத்திரத்தில் மகாபாரத யுத்தமா, அப்பா போர் பார்க்கணும் அப்படின்னோடனே அந்த குருக்ஷேத்திரத்துக்கு பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க தூரத்துலேருந்து பார்க்குறாங்க. குருக்ஷேத்திரம் கண்ணுக்கு முன்னாடி தெரியுது. இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பக்கத்தில் போய் கொஞ்சம் தூரத்துல இருந்து என்ன நடக்குதுன்னு பார்க்குறாரு. பார்த்தா பெரிய பெரிய அஸ்திரங்களை வச்சு ஒவ்வொருத்தரும் அடிச்சுக்கிறாங்க, சண்டை போடுறாங்க. ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மனுஷங்க வந்து பார்த்தீங்கன்னா செத்து போகிறத பார்க்குறாரு. பார்த்தோன்னே இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏக்கலைவனுக்குள்ளார ஒரு கிருபா உண்டாகுது. ஐயோ நான் வந்து பார்த்தீங்கன்னா வில்வித்தை கற்றுக்கிட்டது, நான் நினச்சேன் வில்வித்தை வந்து பார்த்தீங்கன்னா இந்த லோகத்தை ரட்சணம் பண்ணுறதுக்குன்னு, பார்த்தா இப்போதான் தெரியுது ஐயோ இவ்வளோ பேரை கொல்றதுக்காக தானா அஸ்திர வித்யா அப்படின்ட்டு இவருக்குள்ளார வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாதுத்துவம் வந்துருச்சு. இவர் பார்க்குறாரு லைஃபே வெறுத்துட்டு, அச்சா இதுக்காகவா. அப்போதான் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு ஞாபகம் வருது கிருஷ்ண பரமாத்மா சொன்ன வச்சனம், நான் உனக்கு கட்டை விரல் கொடுக்கறது ரொம்ப ஈஸி, ஆனால் நான் அதை கொடுக்க விரும்பலை, நீ நான் இப்போ சொல்கிறத வந்து பின்னாடி நீ தேங்க்ஸ் பண்ணுவோம் எனக்கு அப்படின்னு சொன்னது வந்து அவருக்கு ஞாபகத்துக்கு வருது. ஐயோ எனக்கு மட்டும் கிருஷ்ணர் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருந்தா, கட்டை விரல் கொடுத்துருந்தா நானும் இப்போ இந்த யுத்தத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேரை கொன்னுக்கிட்டு இருப்பேனே, பகவானே என்னை காப்பாத்துனீங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா நமஸ்காரம் பண்ணிட்டு லோக்கமே போதும் அப்படின்ட்டு என்ன பண்ணுறாரு, இந்த பசங்களை வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு அனுப்பிட்டு, ஏன்பா நீ போய் அம்மாவை பார்த்துக்குங்க, நான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயே கொஞ்ச நாள் இருந்துட்டு பின்னாடி வரேன்னு சொல்லுங்க அப்படின்ட்டு இவர் என்ன பண்ணுறார், ஒரு மரத்தடியில் உட்காந்து ஸ்ரீகிருஷ்ணனை வந்து பார்த்தீங்கன்னா தியானம் பண்ண ஆரம்பிச்சார். இதுதான் ஸ்டோரி. அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ என்ன ஆயிடுச்சு, அவர் இந்த காட்டில் இருந்த காலம் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் அவர் வந்து என்ன சாப்பிட்டார் அப்படின்னா, அது வரைக்கும் மாமிசம் சாப்பிட்டவர் ஸ்ரீகிருஷ்ணரை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தியானம் பண்ணுறதுக்கு வந்தப்போ வெறும் காட்டில் இருக்கிற பழங்களையும் இலைகளையும் தலைகளையும் சாப்பிட்டு உயிர்களை கொல்லாமல் இருக்கிறத 100% எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டார். அப்போ ஹண்டருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நியமம் கொல்லலாம், ஆனால் இவர் என்ன பண்ணிட்டார், கொல்றதை விட்டுட்டு மகாவிரதத்தை கையில் எடுத்துக்கிட்டார். நான் பசிக்காக கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹண்டிங் பண்ண மாட்டேன். இதுக்கு பேர் என்னது, மகாவிரதம். இதான் இங்கே ஆச்சாரியர் சொல்றாரு. ஜாத்தியினால வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜாத்தினா என்னது, இந்த விஷயத்துல வந்து பார்த்தீங்கன்னா எல்லா விதத்திலையும் சர்வதாயேவ பரிபாலனீயாக
தேச இந்த ஹண்டரா இருந்தாலும் கொல்லக்கூடாது. அதே மாதிரி தேச காலம், எந்த திதிலாம் இல்லை, எல்லா திதியிலையுமே நான் வந்து மொத்த ஜீவனுமே நான் மாமிசத்தை இது பண்ண மாட்டேன், எந்த ஜீவராசியும் கொல்ல மாட்டேன். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா காலம், எல்லா காலத்திலையும் எல்லா தேசத்திலையும் எல்லா ஜாத்தியிலையும் எதன் நிமித்தமா வச்சாலும், பிராமணனுக்காகவோ இல்லை தேவதைகளுக்காகவோ எதுக்காகவும் நான் வந்து எந்த உயிர்களையும் இம்சை செய்ய மாட்டேன் அப்படின்னு வச்சுக்கிறது. இதுக்கு பேர் தான் மகாவிரதம். சன்னியாசிகளுக்கு, பரிவிராஜகமா இருக்கக்கூடிய சன்னியாசிகளுக்கு இந்த மகாவிரதம் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கு. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சர்வம் அபயம் தத்தேபியோ சர்வபூத்தேபியோ அப்படின்னு இருக்கு. அபயம் தத்தா, நான் வந்து பார்த்தீங்கன்னா நான் எல்லாத்துக்கும் என்னால் அபயம் கொடுக்கப்பட்டது அப்படின்னு எல்லா ஜீவராசிகளுக்கும் எல்லா காலத்திலையும் வந்து சன்னியாசி என்ன பண்ணணும், அகிம்சையை ஃபாலோ பண்ணணும். அதுக்கு அடுத்தது அஹிம்சா மாதிரியே சர்வ பூமிஷு சர்வ விஷயேஷு சர்வதா ஏவ சர்வ விஷயேஷு சர்வ பூமிஷுனா எல்லா பூமியிலையும் எந்த இடத்துக்கு போனாலும், சர்வ விஷயேஷு எல்லா விஷயங்கள்லையும், சர்வதா ஏவ அப்படின்னு என்ன அர்த்தம், எல்லா பிரகாரங்களிலும் முறைகளிலும் என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, சர்வதா ஏவ அவிதித்த வியபிச்சாரா. அவிதித்த வியபிச்சாரான்னு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சர்வதா ஏவ அவிதித்த வியபிச்சாரா, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா துண்டுபடாமல் மாறுபடாமல் எந்த நிலைகளாலும் மாறுபடாம வந்து பார்த்தீங்கன்னா சார்வபௌம எல்லா நிலையிலையும் இந்த விரதங்களை அனுஷ்டானம் பண்றது எதுவோ அதுக்கு பேரு மகாவிரதம் இது உச்சியதே. மகாவிரதம் அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ எப்படி அகிம்சைய சொன்னோமோ அதே மாதிரி பொய் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எங்கேயாவது நான் சொன்னேன்ல, ஒருத்தருக்கு நன்மை செய்யுமெனில் பொய்மையும் வாய்மையிடத்து நன்மை பயக்குமெனில் அப்படின்னு ஒரு இது இருக்குல்ல, அது கூட வந்து பார்த்தீங்கன்னா விவகாரத்தில் இருக்கிறவங்களுக்கு தான். ஒரு சன்னியாசி ஆயிட்டா அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, எந்த நிமித்தம் இருந்தாலும் எந்த அக்கேஷன்லையும் எந்த காலத்துல எந்த சூழ்நிலையும் சத்தியம்தான் பேசுவேன், இல்லைன்னா மௌனமா இருப்பேன். பட்டினத்தார் மௌனமா இருந்த மாதிரி மௌனமா இருப்பேன். பேசுனா சத்தியம், இல்லைன்னா மௌனம். இந்த ரெண்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா இதா இருக்கணும். அப்படி இருந்தால் அதுக்கு பேர் சர்வபௌம், இது மகாவிரதம்னு பேர். சத்தியம் அதே மாதிரி அஸ்தேயம், எந்த சூழ்நிலையிலையும் நான் இன்னொருத்தரோட பொருள் மேலே வந்து அபகரிக்க மாட்டேன். மனசுல வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு பொருள் ஆசைப்பட மாட்டேன். மனசானாலும் உடம்புலையும் இந்த தேகத்திலையும் வாக்குலையும் ரொம்ப எல்லாம் இது படிப்பேன். நான் யாரோட பொருளுக்கும் ஆசைப்பட மாட்டேன் அப்படின்னு எந்த சூழ்நிலையிலையும் நினைச்சிங்க அப்படின்னா அதுதான் மகாவிரதம். அதே மாதிரி அஸ்தேய மாதிரி பிரம்மச்சரியத்தையும் அதே மாதிரி இந்த விதிகள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா புராண கதைகள்லாம் இருக்கும். நிறைய இந்த விதிவிலக்குன்னு நம்ம சொல்கிற மாதிரி நிறைய இருக்கும். இது மாதிரி இருந்தால் பண்ணலாம், அது மாதிரி இருந்தால் பண்ணலாம் அப்படின்னு. இவன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் சொல்லுவேன்ல, விவேகானந்தர் ஒரு கதை சொல்லுவார், புராண கதையை. என்னென்னா, ஒரு நல்ல யங்கான ஒரு சன்னியாசி, நல்ல யங். அவன் வந்து என்ன பண்ணுறான், காட்டிலேருந்து வெளியில் வரான். ஏதோ ஒரு நாட்டில் வந்து சுயமரம் நடந்துக்கிட்டு இருக்கு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஒரு கூட்டமாக இருக்கே அப்படின்னு போய் எட்டி பார்க்குறான். எட்டி பார்த்தா சுயமரம். இவனுக்கு தெரியவே தெரியாது சுயமரம்னா என்னது, புதுசாக இருக்கே இது அப்படின்னு நின்று பார்த்துட்டு இருக்கான். பார்த்துட்டு இருந்தா இளவரசி கையில் மாலையை எடுத்துக்கிட்டே வரா. இந்த சன்னியாசியை பார்த்தோன்னு டங்குன்னு கழுத்தில் மாலையை போட்டு விட்டுறான். அட்ராக்ட் ஆகி, ஐயோ இவன் நினச்சிருந்தா சரி போட்டாச்சு, இதான் விதி போல இருக்கு அப்படின்னு என்ன பண்ணியிருக்கலாம், அக்செப்ட் பண்ணியிருக்கலாமா. அவன் சன்னியாசி வந்து பார்த்தீங்கன்னா அக்செப்ட் பண்ண அப்படின்னு தூக்கி மாலையை கழட்டி தூக்கி போட்டு இவன் போகிறான். போகும்போது இல்லை நீ இருந்தால் தான் நான் இருப்பேன் அப்படின்னு அந்த ராணியும் வந்து அந்த இது இளவரசியும் பின்னாடியே போகிறான். இவன் கண்டுக்கவே இல்லை, வேகமாக இவன் முன்னாடி போகிறான். இவர் ராஜா வந்து பார்த்தீங்கன்னா போய் முன்னாடி போய் தடுத்து, ஏன்பா என்னோட ராஜ்யத்தில் பாதியை உனக்கு தந்துடுறேன் அப்படின்னு. நோ, நான் சன்னியாசி. அடுத்து அவர் சொல்கிறார், ஃபுல் ராஜ்யத்தையும் நீயே வச்சுக்கோ, என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க, இல்லைன்னா என் பொண்ணு செத்து போயிடுவா அப்படின்னா. முடியவே முடியாது, சன்னியாசின்னா சன்னியாசி தான் அப்படின்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் தூக்கி போட்டு அவர் பாட்டுக்கு போகிறார். பின்னாடியே அந்த ராணி போகிறா, பின்னாடியே ராஜா போகிறாரு, எல்லாம் போகிறாங்க, பரிவாரமே போகுது. அந்த சன்னியாசி எதையும் கேட்க வேலை, போங்கடாட்டு போயிட்டே இருந்தார். பிடிக்கவே முடியல அந்த ஆள். அதான் அப்போ என்னன்னா, எந்த சூழ்நிலையிலையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா விட்டு கொடுக்காதது, பிரம்மச்சரியத்துலேருந்து கீழே இறங்கவே இல்லை. நார்த் இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா கோஸ்வாமின்னு ஒரு கேட்டகரி இருக்குது. நம்ம டிவி நியூஸ் படிக்கிறது ஒரு கோஸ்வாமி இருப்பாங்கல்ல, காலையில் வருவாங்கல்ல, என்னது இன்னும் கோஸ்வாமி, நல்ல கோஸ்வாமி, நல்லா படிப்பாங்க நியூஸு.
இல்லை தமிழ் 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 படிக்கிறவங்களா? அர்னாப் கோஸ்வாமி ஹிந்தி. நம்ம ஒரு லேடி ஸ்திரீ பார்த்தீங்கன்னா முன்னாடிலாம் ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பது அப்படின்ட்டு ஒரு அம்மா வாசிப்பாங்க காலையில். நல்ல கோஸ்வாமின்னு என்ன தெரியுங்களா உங்களுக்கு? குஜராத்தில் போனீங்க அப்படின்னா போர்பந்தர்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? நம்ம இவர் காந்தியோட பிளேஸ் இருக்குல்ல, அந்த இடத்துல நான் ட்ராவல் பண்ணுறேன். துவாரகாவுக்கு போயிட்டு இருக்கேன். நான் துவாரகா போகிற ரூட் பார்த்தீங்கன்னா போர்பந்தர் வழியாக தான் போகும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஊரில் என்கிட்ட சொல்லி அனுப்புகிறாங்க, போய் பாருங்க நிறைய கொடியாக பறக்கும் அப்படின்னு. என்னையா கொடியாக பறக்குமா? என்ன உள்ள நுழைஞ்சா அது போர்பந்தரை சுற்றி நிறைய வில்லேஜஸ் இருக்குது. அந்த ஊருள்ள கிராஸ் பண்ணி போகும்போது பார்த்தா ஊருக்கு வெளியில் மரத்தில் கௌப்பீனங்களாக கட்டி தொங்க விட்டுருக்கோம். சன்னியாசிகளோட கௌப்பீனம் இருக்குல்ல, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா மரத்தில் கட்டி தொங்க விட்டுருக்கோம். என்னங்க அப்படின்னு கேட்டால் எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. என்னங்க மரத்தில் கட்டி தொங்க விட்டுருக்கேன் அப்படின்னு. சாமி, இதெல்லாம் சன்னியாசிகள் கிரகஸ்தரான சன்னியாசிக்கு குருநாதர் மூலமாக என்ன கிடைக்கும் தெரியுங்களா? சன்னியாச தீட்சையப்போ எல்லாத்தையும் விட்டுட்டு கௌப்பீனம் தான் குருநாதர்கிட்ட இருந்து வரக்கூடிய முதல் பிரசாதம். கௌப்பீனத்தை விடவே கூடாதுன்னு நாங்கள் சொல்லுவோம் சன்னியாசிகள். இப்போல்லாம் எல்லாம் விட்டுட்டாங்க. நாங்கள் இன்னர் வேர் பார்த்தீங்கன்னா கௌப்பீனம் தான் போடுறது. ஏன்னா குருவோட பிரசாதம் அதை பார்த்தீங்கன்னா கட்டிகிட்டு இருக்க சன்னியாசி பார்த்தீங்கன்னா தியாகம் பண்ண மாட்டாங்க. நார்த் இந்தியாவிலாம் அதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்ட். இவங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் ஸ்திரியோட பழக்கம் வந்தோட என்ன ஆயிரும்னு கேட்டிங்கன்னா அவ்வளோதான், காலி ஆயிடுவாங்க. காலி ஆனோன்னு இந்த கௌப்பீனம் எங்கே போகும்னு கேட்டிங்கன்னா மரத்தில் தொங்க விட்டுட்டு ஊருக்காரங்க அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க. அவங்களுக்கு சன்னியாசிலேருந்து டீப் ப்ரமோட் ஆனவங்களுக்கு என்ன பேர்? கோஸ்வாமின்னு பேர். இனிமேல் எங்கேயாவது கோஸ்வாமின்னா உங்களுக்கு தெரியணும். கோஸ்வாமி பெரியவங்களாக இருந்திருக்காங்க. கிரகஸ்தாசிரமத்துக்கு திரும்ப ரிட்டர்ன் வந்தவங்க. அப்போ பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஒரு அந்த சன்னியாசி கூட என்ன பண்ணியிருக்கலாம்? இளவரசியை கல்யாணம் பண்ணிக்கிட்டு ராஜாவாக இருக்கலாம். ஆனால் பார்த்தீங்கன்னா அவர் மகாவிரதம் இருந்ததுனால என்ன பண்ணார்? எதுவுமே வேணாம், ராஜ்யம் வேணாம், ஸ்திரியும் வேணாம், பொண்ணு வேணாம் அப்படின்னு தூக்கி போட்டு போனார். பார்த்தீங்களா? அதான் பிரம்மச்சரியத்தில் மகாவிரதம். அப்போ சத்தியம், அஸ்தேயம், பிரம்மச்சரியம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா என்னது? அபரிக்கிரகம். எந்த சூழ்நிலையிலையும் பார்த்தீங்க அப்படின்னா அபரிக்கிரகம் இருக்கிறது. எந்த பொருளையும் ஏற்றுக்கொள்ளாமல் இருத்தல். இப்போ யாராவது என்னை கேட்டாங்க அப்படின்னா எதாவது வேணுமா கேட்டாங்கன்னா நான் ஒரே ஒரு வார்த்தை வச்சுருக்கேன். என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒன்று வேணாம், ஒன்று வேணாம், ஒன்று வேணாம், ஒன்று வேணாம். சாமி எதாவது வேணுமா? பெங்களூர்லேருந்து வர எதாவது வேணுமா? ஒன்று வேணாம், சௌக்கியமாக சேருங்க. நேற்று வேணும் வந்தார். சாமி எதாவது வேணுமா? சாமி ஒரு பண்ணாங்கட்டி வேணாம், ஒரு புண்ணாக்கும் வேணாம், வாங்க சேருங்க, சும்மா சேருங்க. யார்? சென்னையிலேருந்து வரோம் சாமி, எதாவது வேணுமா இன்னைக்கு கேட்பாரு. பிரபு வித்யா பிரசாத் சென்னையிலேருந்து வராரு. சாமி எதாவது வேணுமா? ஒரு மண்ணாங்கட்டி வேணாச்சு, ஒன்றும் வேணாச்சு, நிம்மதியாக சேருங்கச்சு அப்படின்றோம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஒன்று வேணான்றதை பார்த்தீங்கன்னா எப்போவுமே ஃபாலோ பண்ணணும். ஒன்று வேணாம் அப்படின்னு ஃபாலோ பண்ணிங்கன்னா அதுதான் இதில் அபரிக்கிரகத்தில் மகாவிரதம் அப்படின்னு இந்த இது சொல்லியாச்சு. சொன்னதுக்கு பிறகு அடுத்தது நியமத்துக்கு வர்றார் ஆச்சாரியார். 32வது சூத்திரம். அப்ப மகாவிரதம்ன்றது என்னன்னு? எல்லா நிலைகளிலும், எல்லா காலங்களிலும், எல்லா விஷயங்களிலும், எல்லாத்துலேயும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 5ஐயும் ஃபாலோ பண்றதுக்கு பேர் தான் மகாவிரதம். அப்ப நம்மெல்லாம் இருக்கிறது விரதம். 100% இது எல்லாத்துலேயும் இருந்தோம் அப்படின்னா மகாவிரதம். சிம்பிளா புரிஞ்சுக்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா யமம் முடிச்சாச்சு. நியமம், 2வது நியமம். அஷ்ட அங்கங்கள்ல 2வது அங்கம் நியமம். நியமம்னா என்னது? நியமம்னா டூஸ், வேற எதுவும் டூஸ். டோன்ட் எல்லாம் படிச்சாச்சு. இப்ப டூஸை பார்க்க போறோம். என்ன டூஸு? சௌச்ச சந்தோஷ தபஸ்வாத்யாய ஈஸ்வர பிரணிதானானி நியமாக. சௌச்ச சந்தோஷ தபஸ்வாத்யாய ஈஸ்வர பிரணிதானானி நியமாக. சௌச்ச சந்தோஷ தபஸ்வாத்யாய ஈஸ்வர பிரணிதானானி நியமாக ஆயிடுச்சு. இதில் 3 பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நம்ம படிச்சிருக்கோம். தபஸ்வாத்தியாய ஈஸ்வர பிரணிதானம். இந்த 3 கட் பண்ணிங்கன்னா என்ன வந்துடும்? கிரியா யோக. 2வது பாதத்தில் முதல் சூத்திரமே, இந்த பாதத்தில் முதல் சூத்திரமே பார்த்தோம், கிரியா யோகம். தப சுவாத்தியாய ஈஸ்வர பிரணிதானம். இந்த 3த்தையும் கட் அண்ட் பேஸ்ட் பண்ணிங்கன்னா கிரியா யோகம்.
அது கூட சௌச்சம் சந்தோஷம் இந்த ரெண்டை சேர்த்தீங்க அப்படின்னா நியமத்துக்குள்ளார வந்துடுது. நியமம்னா பண்ண வேண்டியது எதெல்லாம் பண்ணணும்? சௌச்சம் பண்ணணும். சௌச்சம்னா சுத்தம். என்ன சுத்தம்? வெளியில சுத்தம், அதே மாதிரி உள்ளுக்குள்ளார சுத்தம். ஆந்தர் சுத்தம், பாகிய சுத்தம், வெளிப்புற தூய்மை. அதுக்கப்புறம் வந்து சந்தோஷம்னா என்ன சுவாமி அப்படின்னா மகிழ்ச்சி, எப்பவுமே மகிழ்ச்சியா இருக்கிறது. நிறைய இருக்கு, நிறைய கொட்டேஷன் இருக்கு. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் நிறைஞ்சு கிடக்கிறது. இதெல்லாம் சந்தோஷம் வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே சந்தோஷமா இருக்கிறது, மகிழ்ச்சியா இருக்கிறது. தபஸ்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இந்திரியங்களை வாட்டுறதுக்கு பேரு, சென்ஸ் ஆர்கன்ஸுக்கு விஷயங்களை கொடுக்காம ஃப்ரை பண்றதுக்கு பேர் என்ன பேரு? கண்ட்ரோல் பண்றதுக்கு பேர் தான் தபஸு. அப்புறம் சுவாத்தியாயம்னா என்ன சுவாமி? ஏற்கனவே நான் முன்னாடி இதை பத்திலாம் பேசியிருக்கேன். சுவாத்தியாயம்னா ரெண்டு அர்த்தத்துல சுவாத்தியாயம். மோட்ச கிரந்தங்கள் அபியாசம் பண்றதுக்கு பேர் சுவாத்தியாயம். இப்ப நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? காலையில கீதா சுவாத்தியாயம் பண்றோம், இப்போ யோக சூத்திரம் சுவாத்தியாயம் பண்றோம், சாயந்தரம் விஷ்ணு சகஸ்ரநாமம் சுவாத்தியாயம் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ உங்களை யாராவது கேட்டாங்களா என்ன சொல்லுவீங்க? நான் சுவாத்தியாயம் பண்ணிட்டு இருக்கேன் ஜி, அப்படிதான் சொல்றோம். அப்ப இது மோட்ச தர்மம். கூட வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்கோம்? பிரணவ ஜபத்துக்கு பேரும் சுவாத்தியாயம். பிரணவ ஜபத்தை பண்றதுக்கு பேர் சுவாத்தியாயம். ஏன் சுவாமி மோட்ச கிரந்தத்தை படிக்கிறதுக்கும் ஓங்காரத்தை சொல்றதுக்கு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த மொத்த வேதாந்தத்தோட சாரம் என்னது? ஓம். நம்ம விஷ்ணு சகஸ்ரநாமத்தில் ஒரே ஒரு ஸ்லோகத்தை ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருந்தார் ஹரிவம்சத்துல இருந்து ஆச்சாரியார். என்ன தெரியுங்களா? என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சர்வசாஸ்திராணி ஆலோடிய சர்வசாஸ்திராணி விசாரியச்ச புனப்புனக. எல்லா சாஸ்திரங்களையும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா மனனம் பண்ணி திரும்ப திரும்ப விசாரம் பண்ணி ஒரே ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்தேன். என்ன கன்க்ளூஷன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் சொன்னார் என்னது? ஹரிரேவ சதாத்தியேயக. வேற எனக்கு எந்த கன்க்ளூஷனுக்கு வரல சாமி, நான் ஒரே ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்தேன். ஹரிரேக சதாத்தியேயோ, ஒரே ஒண்ணுதான். ஆலோடிய சர்வ சாஸ்திராணி, எல்லா சாஸ்திரங்களையும் படிச்சு மனனம் பண்ணி ஒரே ஒரு நியமத்துக்கு வந்த ஹரிதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா தியானம் செய்யத்தக்கவர். சரி, அந்த ஹரியை எப்படி தியானம் பண்றது? ஓம் இத்யேவம் சதா விப்ராஹா படத்த தியாயத்த கேசவம். அந்த சர்வ சாஸ்திரங்களோட சாரம் என்னது? ஓங்காரம். பிரணவ சர்வ வேதே சுகித்தாரை சொல்ற, எல்லா வேதங்களிலும் நான் பிரணவமா இருக்கின்றேன் அப்படின்னு அந்த பிரணவத்தை வந்து பார்த்தீங்கன்னா மொத்த வேதங்களோட சாரம் பிரணவம். அவர்தான், அதுதான் பரபிரம்மம், அதுதான் என்னது? சகுண பிரம்மமும் அப்படின்ட்டு ஓங்காரத்தை தியானம் பண்ணீங்கன்னா அதுதான் சுவாத்தியாயம். அப்ப முதல்ல சுவாத்தியாயம்ன்றது கிரந்த அபியாசம், கடைசியில சுவாத்தியாயன்றது ஓங்கார அபியாசம். அடிச்சா அதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா சுவாத்தியாயன்னு பேர். சரி, அதுக்கு அடுத்து ஈஸ்வர பிரணிதானம். இந்த ஈஸ்வர பிரணிதானம்னாலும் என்ன எங்க வருது தெரியுங்களா? 1வது அத்தியாயத்துல 1வது பாதத்துல நம்ம பார்த்தோம். சமாதிக்கு ஈஸியான சாதனம் என்ன சுவாமி அப்படின்னு கேட்கும்போது ஈஸ்வர பிரணிதானாத்வா. 22வது சூத்திரத்துல 21 23 இருந்து 32 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 11 சூத்திரங்கள் எதுவும் சொல்லிச்சு. அதில் பார்த்தீங்கன்னா ஈஸ்வர பிரணிதானாத்வா, ஈஸ்வர பிரணிதானத்தினால் நடக்கும். ஈஸ்வர பிரணிதான ஈஸ்வரனை சரணாகதி பண்றது. ஈஸ்வரனை சரணாகதி பண்றதுக்கு என்ன பண்ணணும் சுவாமி? அங்கேயும் ஓங்காரத்துக்கு பேர் ஈஸ்வர பிரணிதானம். 1வது பாதம் 22 23 இருந்து ஆரம்பிக்கும். ஈஸ்வரனை எப்படி பிரணிதானம் பண்றது, சரணாகதி பண்றது? தஸ்ய வாச்சக பிரணவஹா, அவனோட பேரு பிரணவம். அந்த பிரணவத்தை என்ன பண்ணணும்? தத் ஜபக ததர்த்த பாவனம், அந்த ஓங்காரத்தை ஜபிக்கணும், அதையே சிந்தனை பண்ணணும். அப்ப ஓங்காரத்தை ஜபம் பண்றதுக்கு பேர் தான் ஈஸ்வர பிரணிதானம் அப்படின்னு முதல் பாதத்துல சொல்லியிருக்கு. அப்ப சுவாத்தியாயத்துக்கு பேரும் ஓங்காரம் தான். முதல்ல சாஸ்திரம் படிக்கிறது, பின்னாடி ஓங்கார ஜபம் பண்றது. ஈஸ்வர பிரணிதானம்னாலும் ஓங்காரத்தை ஜபிக்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்வர பிரணிதானம், சரணாகதி பண்றதுக்கு சாதனம் சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் வேற என்ன சுவாமி பண்ணணும்? ஈஸ்வர பிரணிதானம் கிரியா யோகத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா யோக சுதாகரத்தில் அவர் மீனிங் சொல்லியிருந்தார். முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா கர்மபல சமர்ப்பணம். பகவானுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பலன்களும் பகவானுக்குன்னு, கர்ம பலன்களை எல்லாத்தையும் பகவானே நான் எதெல்லாம் எனக்கு கிடைக்குதோ அதெல்லாம் உனக்கு சமர்ப்பணம் அப்படின்னு பண்ணிக்கிட்டே இருக்கிறது. எது நல்லது நடந்தாலும் கெட்டது நடந்தாலும் லாபம் வந்தாலும் நஷ்டம் வந்தாலும் எல்லாம் உனக்கே அர்ப்பணம் அப்படின்னு. கர்மப்பல தியாகம். அதுக்கு அடுத்தது கர்ம தியாகம்.
எல்லாம் நீதான் பண்ற, நான் பண்ணவில்லை. நீதான் பண்ற, நான் பண்ணவில்லை. நான் உனக்கு அடிமை. நீ சொல்ற, நான் பண்றேன். நீ உள்ள இருந்து என்னை ஏவற, நான் பண்றேன் அப்படின்ட்டு நான் கர்த்தா இல்லை, நீதான் கர்த்தான் பகவான் மேலேயே தூக்கி போட்டோம் அப்படின்னா அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சர்வ கர்மங்களையும் பகவான் இடத்துல சந்நியாசம் பண்றது. 3:30 பார்த்தீங்க அப்படின்னா சொல்லியிருந்துச்சு. 3:30 பகவத்கீதையில சந்நியஸ்ய சர்வ கர்மானி, எல்லா கர்மங்களையும் பகவான் இடத்துல முதல்ல பலத்தியாகம், 2வது கர்மத்தியாகம் பகவானுக்கு. இதான் ஈஸ்வர பிரணிதானம்னு பேர். அப்போ சந்தோஷம், சௌச்சம், சந்தோஷம், தப, சுவாத்தியாய, ஈஸ்வர பிரணிதானம், இந்த 5க்கும் பேரு நியமங்கள்னு பேரு. நியமங்கள்னா ரொம்ப கேர்ஃபுல்லா நிச்சயமா பண்ணக்கூடியவைகள். நியமங்கள்னா பண்ண வேண்டியவைகள், அவசியம் பண்ணணும் சொல்லியாச்சு. பாஷ்யத்துக்கு வந்துருங்க, பாஷ்யத்தை படிச்சிடலாம். தத்திர சௌச்சம். சௌச்சம்னா என்ன சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, சௌச்சம்னா சுத்தம். சுத்தம்னா என்னது? மிருத்து ஜலாதி ஜனிதம். சுத்தம் எப்படி வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாங்கள் நர்மதா கரையில் என்ன பண்ணுவோம் தெரியுங்களா? சோப்புடம் போட மாட்டோம். நர்மதால புனித இது கங்காலையும் சோப்பு போடக்கூடாது, யமுனா தீர்த்தம்லாம் இருக்குல்ல, தீர்த்தத்துல சோப்பு போடக்கூடாதுன்னு நியமம் வச்சிருக்கு. அப்போ என்ன சாமி பண்ணுவீங்க நீங்கள்? ஐயோ 1 வருஷம் சுற்றி இருக்கீங்கன்றீங்க. 1 வருஷம் என்ன பண்ணுவோன்னு கேட்டிங்கன்னா, கரையில் இருக்கிற மண் இருக்குல்ல, மண்ணை எடுத்து நல்லா கொலன்னு மண் இருக்கும், போட்டு தேய் 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 மண்ணை வச்சு தேய்ப்போம். இப்போ நம்ம சோப்பு போடுறோம், என்னது அது? மண்ணு தான், வேற ஃபார்மில் இருக்கு. வெறும் மண்ணில் இருந்து பண்ணுறது தான் வந்து பார்த்தீங்கன்னா பிருத்திவி தத்துவம் தான். அது வந்து பார்த்தீங்கன்னா சோப்பாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிட்டு இருக்கோம். அப்போ வந்து நதிக்கரையில் இருக்கிறதெல்லாம் மண்ணை போட்டு தேய்க்கிறது. மிருத்து ஜலாதி, ஜலத்தை வச்சு உண்டாகக்கூடியது எதுவோ அதுக்கு பேரு சுத்தம்னு பேர். அந்த சுத்தம் எப்படிப்பட்டது அப்படின்னா பாஹ்யம் ஆபியந்தரம். பாஹ்ய சௌச்சம், ஆபியந்தர சௌச்சம்னு 2. பாஹ்ய சௌச்சம்னா வெளி சுத்தம். வெளி சுத்தம் தான் வந்து பார்த்தீங்கன்னா மண்ணுனாலையும், சோப்பு மண்ணு இது மாதிரிலாம் எக்ஸ்ட்ரா 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 எல்லாத்தையும் போட்டுங்க, எக்ஸட்ரா எக்ஸட்ரா. எதனால வந்து வெளியில நம்ம ஷாம்பு சோப்பு இதெல்லாம் போட்டு நல்லா குளிச்சு பாடி எல்லாத்தையும் சுத்தப்படுத்துறோம், பாக்ய சுத்தம். அதே இடத்துல ஆந்தர சுத்தம்னா என்ன சுவாமி? ஆந்தர சுத்தம்னா ஆபியந்தர சௌச்சம்னு பேர். அது என்ன சுவாமி? உள்ள சுத்தம். ஆச்சாரிய சொல்றாரு, மேத்திய இல்ல பாக்ய சுத்தத்துக்கே இன்னொன்னு எக்ஸ்ட்ரா ஒன்று எழுதுறாரு. மேத்திய அபியவகரணாதி. மேத்தியம்ன்றதுக்கு அர்த்தம் வந்து பார்த்தீங்கன்னா, மேத்தியம்னா ஹோமத்துக்கு உகந்ததுக்கு பேர் மேத்தியம்னு பேர். மேத்திய அன்னம். நாங்கள் விரதம் இருக்கோம்ல, நாங்கள் என்னென்னா விரதம் இருக்கும்போது என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, விரதம் இருக்கிறதுல பெஸ்ட்டாக ஃபுட்டு வந்து பார்த்தீங்கன்னா எது அப்படின்னா, பாலில் வேக வச்ச அரிசி, பச்சரிசி இருக்குல்ல, பச்சரிசியை வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ணுவோம், நல்ல பாலில் வந்து பார்த்தீங்கன்னா வேக வச்சு கொஞ்சோண்டு ஏலக்காய் போட்டு, கொஞ்சோண்டு சுகர் போட்டு, கொஞ்சம் நெய்யும் போட்டு வேக வச்சிங்கன்னா பாயசம் கிடச்சிரும். பாயசம் அப்படி தானே பண்ணுவீங்க. வேக வச்சு அதை பகவானுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபர் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதான் வந்து ஹவிசன்னம் அப்படின்னு பேர். அதுக்கு பேர் என்ன அன்னம்? ஹவிசன்னம். அந்த ஹவிசன்னத்தை தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆகுதி கொடுக்கறது. இப்போ விரத காலங்களில் வந்து பார்த்தீங்கன்னா மனம் விகாரமாகாமல் இருக்கிறதுக்கு நாங்கள் இதை தான் சாப்பிடுவோம். இதுதான் பெஸ்ட்டு. அப்போ மேத்தியம்ன்றதுக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டிங்கன்னா, எதையெல்லாம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஹோமத்துக்கு பணம் பயன்படுத்த முடியுமோ, எதெல்லாம் பகவானுக்கு நீங்கள் ஆஃபர் பண்ணுறதுக்கு யோக்கியமானதாக இருக்கோ அதுக்கு பேர் மேத்திய அன்னம்னு பேர். அந்த மேத்திய அன்னத்தை அபியவகரணாதி அப்படின்னா சாப்பிடுதல், குடித்தல் எது இருக்கோ அது பாக்ய சுத்தம்னு பேர். அதனால தான் நான் எப்பயுமே சொல்லுவேன் கிரகஸ்தர்களுக்கு, நாங்கள் சன்னியாசிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபர்லாம் இல்லை, ஓம் 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 அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள் என்னோடதெல்லாம். ஆனால் கிரகஸ்தராக இருக்கீங்க அப்படின்னா ஃபுட்டை வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபர் பண்ணாமல் சாப்பிடாதீங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கீதாவில் சொல்லியிருக்கு, தனக்காகவே எவன் தன்னையே சமைச்சு தானே சாப்பிட்றானோ அவன் பாப்பத்தையே சாப்பிடுகின்றான். நீங்கள் எதை பண்ணினாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன, அதனால தான் நான் சொல்கிறது, எங்கள் வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா பூர்வாசனம் பார்த்துருக்கேன். அம்மா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாத்திரங்கள் வந்து சுவாமி படத்துக்கு கீழேயே ஒரு பாத்திரங்கள் ஒரு 5-6 பாத்திரம் இருக்கும். பாயசத்துக்கு ஒரு பாத்திரம், அதே மாதிரி வெள்ளை அன்னம் சுத்த அன்னத்துக்கு வந்து ஒரு இது பாத்திரம். இப்போல்லாம் உப்பு போடுறாங்கல்ல, நிறைய வீட்டில் உப்பு போடுறாங்க. உப்புலாம் போட மாட்டாங்க சாதத்தில். உப்பில் போடாமல் வந்து பார்த்தீங்கன்னா அன்னம் சமைச்ச பாத்திரத்தில் அதிலேருந்து கொஞ்சம் எடுத்து வந்து ஆஃபர் பண்ணிட்டு தான் மற்ற எல்லாத்துக்கும் எது பண்ணினாலும். நீங்கள் நாகா பாபா கிட்ட போனீங்கன்னா சூப்பராக இருக்கும்.
டீயை கொடுத்தீங்க அப்படின்னா நாகபாபா என்ன பண்ணுவான்னு கேட்டீங்கன்னா எதிர்க்க அந்த ஹோம குண்டம் வச்சிருப்பான். அந்த நாகபாபா என்ன பண்ணுவாருன்னா ஒரு டீ கொடுத்தா கூட போதும், இந்த விரலால, இந்த மோதிர விரல் இருக்குல்ல, இந்த விரலால அப்படி உள்ள டீ உள்ளார விரல விடுவான். நல்ல நாகபாபாக்கள் ரொம்ப ஆனந்தங்க. உள்ள விட்டு வந்து பார்த்தீங்கன்னா பம் பம் போலே அப்படின்ட்டு இப்படி இப்படி சொல்லி விடுவான். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. எதோ கொடுத்தாலும் நாகபாபாக்கள்கிட்ட பார்த்தீங்கன்னா தெரியும், எதோ சாப்பிட்டாலும் வந்து பார்த்தீங்கன்னா சுவாமியை ஸ்மரணம் பண்ணிட்டு தான் சாப்பிட்றது. அதே மாதிரி பண்ணீங்கன்னா அதுக்கு பேர் ஆஃபர் பண்ணிட்டீங்கன்னா என்ன ஆயிடுது, ஹோமம் பண்ணப்பட்டதாயிடுது, ஆஃபர் பண்ணப்பட்டது பிரசாதம் ஆயிடுது. இந்த யஜ்ய சிஷ்டம்னு பேரு. யஜ்ய சிஷ்டாசின சந்தக முச்சந்தே சர்வ கில்பிஷைஹி புஞ்சதே தேத்வகம் பாபாகா ஏ பச்சந்தி ஆத்ம காரணாத். யார் வந்து பார்த்தீங்கன்னா யஜ்யத்துக்கு மிச்சம் இருக்கிறதா, யஜ்யம்னா ஆஃபர் பண்ணப்பட்டதுக்கு பிறகு மிச்சம் இருக்கோ அதை சாப்பிடுகிறார்களோ அவர்களுடைய பாப்பங்கள் எல்லாம் நஷ்டமாகுது. ஆனால் எவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா தனக்காகவே சமைச்சு தானே சாப்பிட்றானோ ஆஃபர் பண்ணாம, அவன் வந்து பார்த்தீங்கன்னா பாப்பத்தையே சாப்பிடுகின்றான். அப்ப என்ன பண்ணணும், சௌச்சத்துல முக்கியமானது வெளியில குளிக்கிறது மட்டும் இல்ல, எதா இருந்தாலும் ஒரு சின்ன பிளேட் வச்சுங்க, சின்ன பிளேட் வச்சுங்க, ஒரு 2-3 பிளேட்டு. லிக்விடா இருக்குன்னா ஒரு சின்ன பாத்திரம், ஒரு சாலிடா இருக்குன்னா ஒரு சின்ன பாத்திரம் வச்சுக்கிட்டு ஆஃபர் பண்ணிட்டு போயிட்டே இருக்கிறது. டெய்லி ஆஃபர் நடந்துகிட்டே இருக்கும், 3 வேளையும் ஆஃபர் நடந்துகிட்டே, எதை குக் பண்ணாலும் ஆஃபர் பண்ணிடணும். என்னோட அம்மாவை பார்த்துருக்கேன் பூர்வாசிரமத்தில். குக்கர் வாங்கினேன் ஃபஸ்ட்டு, நான் சொல்கிறது 80s. ஃபஸ்ட் எடுத்தோன்னா அப்பா வந்து பார்த்தீங்கன்னா பெரிய இந்த ரைஸ் குக்கர் வாங்கிட்டு வர 84 85 அப்போ. அப்புறம் குக்கர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய விஷயம் வாங்கிட்டு வந்தோடனே, அதுக்கு முன்னாடி வரைக்கும் அம்மா என்ன பண்ணுவாங்க, பாத்திரத்தில் வந்து உலை போட்டு அடுப்பில் தான் வைப்பாங்க. அப்புறம் கெரசின் ஸ்டவ் வந்துச்சு. அப்புறம் பாத்திரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா திரிப்புன்றம் போட்டு விட்டு சாம்பலை திரிப்புன்றம் போடுவாங்க. அதே மாதிரி குக்கர் வந்து வச்ச உடனே குக்கரில் வந்து பார்த்தீங்கன்னா திரிப்புன்றம் போட்டாங்க. நாங்கள் உட்காந்து சிரிச்சோம். பாரு என்ன பட்டிக்காடா இருக்கு பாரு அம்மா, இவ்வளோ பட்டிக்காடு அம்மா, இவ்வளோ பட்டிக்காடா இருக்கியே, குக்கருக்கு போய் ரைஸ் குக்கருக்கு போய் எவனாவது வந்து திரிப்புன்றம் போடுவானா அப்படின்னு. அப்படிதானே போடணும் அப்படின்னு. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் விதியில் இருக்கிறது. ஆசிரமங்களில் நாங்கள் என்ன பண்ணுவோம் தெரியுங்களா, குக் பண்ண மாத்திரத்தில் என்னோட குரு ஆசிரமத்தில் பார்த்துருக்கேன். முதல்ல சாதுக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா எல்லாம் குக் பண்ணி முடிப்பாங்க, அடுப்பில் தான் பண்ணுவாங்க மேக்ஸிமம். நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக வந்து இந்த ஸ்டவ் அது இதெல்லாம் பண்ணுறதில்ல. அடுப்பில் பண்ணி முடித்தோடனே அந்த சப்பாத்தி போடுவோம்ல, அந்த சப்பாத்தியில் வந்து நல்லா நெய்யை தடவி அந்த சப்பாத்தியை வந்து பார்த்தீங்கன்னா நல்லா க்ரஷ் பண்ணி தூள் ஆக்கி சர்க்கரையை போட்டு சர்க்கரையை நல்லா ஆக்கி அதில் என்னெல்லாம் அந்த அடுப்பில் வந்து நம்ம இது பண்ணமோ அதில் காய்கறி தால் எல்லாத்தையும் போட்டு சர்க்கரை போட்டு நெய் போட்டு நல்லா அந்த க்ரஷ் பண்ணி எடுத்து முதல் ஆகுதி யாருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, எந்த அக்னி நமக்கு சமைச்சு கொடுத்ததோ அந்த அக்னியில் ஒரு பார்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துட்றாரு. அதுக்கப்புறம் 2வது பார்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன ஆகிடும், 2 பிளேட் ஒன்று அதுக்கப்புறம் பக்கத்தில் ஒரு பிளேட் தயார் பண்ணுவோம். அந்த பிளேட்டில் வந்து சுவாமிக்கு என்னெல்லாம் சமைச்சோமோ அதெல்லாம் சுவாமிக்கு நெய்வேத்தியம் போகும். யாரும் டேஸ்ட் பார்த்துருக்க மாட்டாங்க, உப்பு பார்க்குறதுக்கு அதெல்லாம் இல்லை. சுவாமிக்கு வந்து ஒரு பிளேட் வந்து பார்த்தீங்கன்னா நெய்வேத்தியத்துக்கு போயிடும் கோயிலுக்கு. ஒரு பிளேட் வந்து பார்த்தீங்கன்னா நதிக்கரைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நதிக்கு வந்து நெய்வேத்தியம் பண்ணுறதுக்கு போயிடும். ஒரு பிளேட் வந்து பார்த்தீங்கன்னா கோஷாலைக்கு போயிடும். சுவாமி பெல்லு கேட்ட மாத்திரத்தில் நெய்வேத்தியம் பண்ணியாச்சுன்னா அடுத்த பெல் வந்து பார்த்தீங்கன்னா நதியிலேருந்து பெல் சத்தம் கேட்கும். அடுத்த பெல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கோஷாலையிலேருந்து கேட்கும். அந்த முதல் இது எங்கே ஆகுதி வந்து பார்த்தீங்கன்னா அடுப்புக்கு கொடுத்துட்றது. கொடுத்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா அப்போ பக்கா அந்த சாப்பிட்டீங்கன்னா மனசு வந்து பார்த்தீங்கன்னா எந்த விகாரமும் இருக்காது, காம விகாரமே இருக்காது. உடம்பு இப்போ நான் ஒரு 10 நாள் வீட்டில் அங்கே குரு ஆசிரமத்தை போய் என்னென்னா போதும், உடம்பு வந்து பார்த்தீங்கன்னா அப்படி வந்துடும், நல்ல ஆரோக்கியம் வந்துடும். எப்படிப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா அத்தனை பேத்துக்கு ஆஃபர் பண்ணுறோம். அது மாதிரி பவித்திரமாயிடும் ஃபுட்டு. மனசில் எந்த ஒரு காமக்ரோதங்கள் எதுவுமே வராது, அது மாதிரி பவித்திரம். அப்போ ஆஃபர் பண்ணணும் ஆயிடுச்சா. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆச்சாரியர் ஒவ்வொன்றா சொல்ல ஆரம்பிக்கிறார். சௌச்சம்னா என்னது, நிறைய இருக்கு, என்ன பார்ப்போம் நாளைக்கு அடுத்த கிளாஸில் பார்த்துக்கலாம். இதோட இன்னைக்கு போதும், மீனிங் வந்து அடுத்த கிளாஸில் பார்த்தோன்னா 3 நாள் லீவு கழித்து வந்தோன்னே பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்பியோ நம. ஹரி ஓம். சௌச்சம்னா என்ன, இந்த சௌச்சத்துக்கு அப்புறம் வந்து ஒன்று இருக்குல்ல, சந்தோஷம் இருக்குல்ல. சந்தோஷம்னா என்ன தெரியுங்களா, அதேதான் திருப்தி. என்ன கிடைச்சாலும் பகவான் கொடுத்தது அப்படின்னு இருக்கிறதுலாம் சந்தோஷம் திருப்தியாக இருக்கிறது.
எப்போ உங்களுக்கு திருப்தி இல்லையோ அப்போ உங்களுக்கு துக்கம் வந்துடும், சந்தோஷம் இருக்காது. எது இருக்கோ அதுல பரம திருப்தி, பரம திருப்தியோட இருக்கு. அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா திருப்தி மாதிரி இந்த உலகத்துல திருப்தின்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அலம்புத்தின்னு சொல்லுவோம். அலம்புத்தினா போதும் என்ற எண்ணம். பகவான் என்ன கொடுத்துருக்காரோ அது போதும். அந்த திருப்தி ஒருத்தருக்கு கிடைச்சிருச்சுன்னா நீங்க ஆல்மோஸ்ட் வந்து முக்திக்கு பக்கத்துல போயிட்டீங்கன்னு அர்த்தம். திருப்தி இல்லாததுனால தான் நம்ம இந்த உலகம் ஃபுல்லா சஞ்சலிச்சுக்கிட்டு இருக்கு. எது கிடைச்சாலும் போதும் போதும், பகவானே போதும், ரொம்ப திருப்தி, போதும், இருக்கிறது போதும், இருக்கிறது போதும். அது மாதிரி ஒரு ஔஷதம் வந்து பாத்தீங்கன்னா இந்த உலகத்திலேயே இல்லை. ஔஷதத்திலேயே பெரிய ஔஷதம் வந்து பாத்தீங்கன்னா சாஸ்திரம் சொல்லுது, திருப்தி போதும் என்ற மனம் இருக்குல்ல, அதான் புன்செய் மருந்து. நல்ல மருந்து தான். பார்ப்போம். ஹரி ஓம், ஹரி ஓம்.